Unit-5 வந்து ஸ்கில்ஸ் ஃபார் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். நமக்கு சைல்ட் ப்ரொடெக்ஷனுக்கும் பார்ட்டிசிபேஷனுக்கும் ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த டாபிக் கொண்டு வந்திருக்காங்க. Question number 1, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் இன் வல்னரபிள் சுச்சுவேஷன். ஸோ வல்னரபிள் சுச்சுவேஷனில் தான் ஒரு குழந்தை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் தேவை. ஐடென்டிஃபைங் சில்ட்ரன் இன் வல்னரபிள் சுச்சுவேஷன்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் என்ஷூரிங் தியர் சேஃப்டி அண்ட் வெல்பீயிங். ஸோ அவங்க சேஃப்டி அண்ட் வெல்பீயிங்காக நம்ம வல்னரபிலிட்டி, ஒரு குழந்தை இப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது தான். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி. வல்னரபிலிட்டினா என்ன, அந்த கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி ஃபெமிலரைஸ் யுவர் செல்ஃப் வித் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ். உங்களுக்கே அது தெரியாது, ஓகே. ஏன்னா நீங்கள் ரிச்சாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கஷ்டமும் தெரியாமல் இருக்கலாம், படிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கலாம். அப்போ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்தந்த பாதிப்புகள் தான் இருக்குது, இந்தந்த இதில் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியாமே நம்ம நடந்துக்கிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, இந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அப்யூஸ் நடக்குது அப்படிங்கிறது, அப்யூஸ் ஆக்கப்பட்டவங்களுக்கு தான் நல்லா தெரியும். இப்போ அப்யூஸ் ஆகாதவங்களுக்கு, அப்யூஸ்னால் என்னன்னே தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் என்ன, குழந்தைங்க அப்யூஸ் ஆகுறாங்களா, நடக்குதா, ஒரு குழந்தைய அடிக்கிறாங்களா, துன்புறுத்துகிறாங்களா, சூடு வைக்கிறாங்க. சில வீட்டிலலாம் கேள்விப்பட்டிருக்கேன், படிக்கலைன்னா சூடு வச்சுருவாங்க, இல்லைன்னா வேலை செய்யலைன்னா சூடு வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்யூஸ்லாம் நடக்குதுன்றத முதல்ல நமக்கு டீச்சர்ஸ்க்கு தெரியணும். நெக்லெக்ட், ஒதுக்குறாங்களா, வீட்டில் ஒதுக்குறாங்களா, என்ன பாவர்ட்டி, அது மாதிரி ஹோம்லெஸ்னஸ், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஈஸியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த ஃபேமிலி அந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் இருக்கா, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வில் ஹெல்ப் யூ ரெக்கக்னைஸ் சைன்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி மோர் எஃபெக்டிவ்லி. ஸோ இதெல்லாமே சைன்ஸ், ஓகே, இதெல்லாம் அறிகுறி. இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க, வல்னரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்யூஸ்ன்னு சொல்கிறீங்க, நான் சொன்னேன் நெருப்பு சூடு வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அப்யூஸ் தான் சொன்னேன். அப்போ அது ஃபிசிக்கலாக மாத்திரம் தான் சொன்னேன். இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, சில்ட்ரன் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிசிக்கல், இமோஷ்னல் அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ் ஆர் செக்ஷுவல் அப்யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் கூட இருக்குது. as well as those who suffer from neglect and inadequate care. ஓகே, ஒருத்தவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சொல்லுவோம், ஓகே, ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க மட்டும் தனியாக உட்காந்து கன்னத்தில் கையை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள மட்டும் ஓரமாக உட்கார வச்சு அந்த குழந்தைய மட்டும், எல்லா குழந்தைங்களும் ஒன்றா உட்காந்துருப்பாங்களாம், ஆனால் அந்த குழந்தைய மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்களாம். ஸ்கூலில் கூட அந்த காலத்தில் அப்படி நடக்குமா? ஏன்னா கேட்டால் இவங்க டிஃப்ரெண்ட் கேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? நம்ம எவ்வளோ பெரிய மூடத்தனத்தில் இருந்திருக்கோன்றது நமக்கு தெரியுது. அப்படி ஒரு நெக்லெக்டும் இருக்குது. இன்னொரு நெக்லெக்ட் ஒரு குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்க, ஒரு குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, ஃபோனு, பையன் அப்படின்னு சொல்லிட்டு காரு, பைக்கு ஓட்டுறதுக்கு 12th இதெல்லாம் வாங்கி தருவாங்க. இன்னொரு குழந்தை பெண் குழந்தைன்றதுனால அந்த குழந்தைக்கு எதுவும் தராமல் அந்த குழந்தைய மட்டப்படுத்தி, இல்லை ஒரு அதே 2 குழந்தையும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் ஒரு பையன் நல்லா இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், இன்னொரு பையன் 12th படிச்சிருக்கான்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான கேர் இருக்காது, இன்அடிக்வேட் கேர் இருக்காது, ஆர் கன்சிடர்ட் வல்னரபிள். அது எல்லாமே வல்னரபிள்னு சொல்கிறாங்க. சைன்ஸ் ஆஃப் அப்யூஸ் ஆர் நெக்லெக்ட் மே இன்க்ளூட் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஜுரிஸ். ஸோ இதை சொல்லவே முடியாது, அந்த மாதிரியான இன்ஜுரிஸ் அவங்களுக்கு வரலாம். பிஹேவியரில் சேஞ்சஸ் வரலாம், ஃபியர்ஃபுல்னஸ், வித்ட்ராவல் ஆர் அ பேட்டர்ன் ஆஃப் புவர் ஹைஜீன் ஆர் மால்நியூட்ரிஷன். புவர் ஹைஜீனிக் இருக்கலாம், குளிக்காமல் அந்த குழந்தை வந்திருக்கலாம், நெகத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கோடு சாப்பிடுவாங்க, அந்தமாதிரி சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களாக இருக்கலாம். படிப்பை விட்டு நான் பாதியில் நிறுத்துகிறேன்னு சொல்லலாம், பயப்படலாம், இல்லை பயப்படாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நடக்கும். இதெல்லாமே ஒரு சைல்டு அப்யூஸில்
இருக்காங்க இல்லை நெக்லெக்ட் ஆகிருக்காங்கன்றதுக்கு ஒரு சைன். அது பாவர்ட்டி அண்ட் ஹோம்லெஸ்னஸ். எத்தனை குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரும்போது சாப்பிடாமல் வந்திருக்காங்க. அது வந்து சமைச்சிட்டு சாப்பிடாமல் வர குழந்தைங்கள சொல்லலை, சாப்பாடே கிடைக்காத குழந்தைங்க. அதுக்காக தான் காலை உணவு திட்டம். லிவிங் இன் பாவர்ட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் ஹோம்லெஸ்னஸ் ஆர் வல்னரபிள் டு வேரியஸ் ரிஸ்க்ஸ் இன்க்ளூடிங் லேக் ஆஃப் ஆக்சஸ் டு பேசிக் நெசசிட்டிஸ். ஒரு யூனிஃபார்ம் இல்லாததுனால தான் இப்போ கவர்மெண்ட்டே என்ன சொல்லுது, யூனிஃபார்ம் தரேன், சாப்பாடு தரேன், ஸ்கூலுக்கு உங்கள் குழந்தைய அனுப்புங்க, படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக் நெசசிட்டிஸ் இல்லாமல் இருக்காங்க. எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஹெல்த் கேர் கிடைக்கிறது இல்லை. தே மே எக்ஸிபிட் சைன்ஸ் சச்சஸ் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்கூல் அட்டெண்டன்ஸ். ஸோ இதனால் வந்து குழந்தை ஒழுங்காக ஸ்கூலுக்கு வரது கிடையாது. சில நாள் வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சில நாள் அதே மாதிரி சத்து இல்லை, புவர் நியூட்ரிஷன், இன்அடிக்குவேட் கிளாத்திங், ட்ரெஸ் இல்லை, க்ளோத்திங் இல்லை, அன்ஸ்டேபிள் ஹவுஸ் சிச்சுவேஷன்ஸ். ஹவுசிங் சிச்சுவேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அதான் வீட்டில் ஒரு நாள் குடிச்சிட்டு வருவாங்க, சண்டை பயங்கரமாக நடக்கும், நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போனால் அந்த குழந்தையால் படிக்க முடியாது. ஸோ இதை மாதிரியெல்லாம் இருக்குது. இல்லை வீடே இல்லாமல் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, தெருவில் போய் நிற்கணும். அந்த மாதிரியான டைமில் அந்த குழந்தையால் எப்படி ஸ்கூலுக்கு வந்து ப்ராப்பராக படிக்க. ஸோ இதெல்லாமே டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரெஃப்யூஜி ஆர் டிஸ்பிளேஸ்டு சில்ட்ரன். ரெஃப்யூஜினா வந்து இடம்பெயர்ந்து வராங்க இல்லையா, அவங்க சண்டையெல்லாம் நடக்கும்போது அகதிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இல்லை வேறு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வர குழந்தைங்கள், அவங்களுக்கும் பாதிப்புகள் இருக்கும். சில்ட்ரன் ஹூ ஹேவ் பீன் forcibly displaced due to conflict, war or natural disasters or especially vulnerable. இவங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து வல்னரபிளாக இருப்பாங்க. அதாவது சண்டையினால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட வீடு, அவங்க விளையாடிட்டு இருந்த இடம், அவங்க பார்த்துட்டு போன பக்கத்து கடை, அவங்க வாங்கின ஷாப்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி அவங்க வந்து கட்டாயமாக இந்த நாட்டை விட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போகணும், இல்லைன்னா செத்துடுவோம் அப்படின்னு சொல்லி வேறு நாட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க, இல்லை போர்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, இல்லை சுனாமி வந்துருச்சு அந்த இடத்த காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேறு நாட்டுக்கு போகிற குழந்தைங்க, இவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் உக்ரைன் ரஷ்யா வார், இன்னும் பல வார்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறாங்க. தே மே ஃபேஸ் சேலஞ்சஸ். என்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? நம்ம நிறைய அகதிகள் படம் பார்த்துருக்கோம். அகதிகளாக இங்கே வந்தாங்க, அவங்க வந்து ஒரு எல்லாருக்கூடையும் பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு அதுக்கே அவங்களுக்கு டைம் எடுக்குது. சச்சஸ் செப்பரேஷன் ஃப்ரம் ஃபேமிலி, அவங்களோட சொந்த குடும்பத்தை விற்றே அவங்க பிரிஞ்சு வர்றது. அதே மாதிரி லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்குது ஃபார் எடுகேஷன். இவங்களுக்கு வந்து ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக, ஓட்டர் ஐடி இல்லை, ஆதார் கார்டு இல்லைன்னா ஹெல்த் கேரும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். எக்ஸ்போஷர் டு வயலன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அது மாதிரி வயலன்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் இவங்க ஈஸியாக போயிட முடியுது. அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். இவங்களும் பாவம், இவங்களே நம்ம பார்க்கவே மாட்டோம், கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்காக நம்ம கேர் பண்ணுற நிறைய சில்ட்ரன் இருக்காங்க. சில்ட்ரன் வித் ஃபிசிக்கலாக டிசபிள்டாக இருக்காங்க, சென்சாரி டிசபிள்டாக இருக்காங்க, இன்டலெக்சுவலாக டிசபிள்டாக இருக்காங்க. ஸோ டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிஸ் ஆர் வல்னரபிள் டியூ டு பொட்டென்ஷியல் டிஸ்கிரிமினேஷன், எக்ஸ்க்ளூஷன் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் நெசசரி சப்போர்ட் சர்வீசஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட் சர்வீசஸ் தான் ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணணும் எல்லா விதத்துலேயும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், இந்த வாக் பார்த்தா இருக்கட்டும், அவங்களோட வீல் சேர் போகிறதுக்காக, அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தேவை. சயின்ஸ் மேப்ஸ் இன்க்ளூட் டிலேஸ் இன் டெவலப்மெண்ட். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். இதில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில், இல்லை லேக் ஆஃப் அப்ரோப்ரியேட் அக்காமடேஷன்ஸில். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அது நம்ம டீச்சர்ஸ் தான் புரிஞ்சு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்கள நம்ம கற்றுக் கொடுக்கணும். சைல்ட் லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதே மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் ஹசார்டஸ் பிளேஸில் கொண்டு போய் எக்ஸ்ப்ளாய்டட் லேபரர் அவங்கள கொண்டு போய் பயங்கரமான ஒரு இடத்துல கொண்டு போய், இந்த கோல்டு மைன்லலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு சுரங்கம், அந்த சுரங்கத்துக்குள்ளார கொண்டு போய் அவங்கள வேலை செய்ய வைக்கிறது. இந்த மாதிரி குழந்தை கடத்தல், கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃபோர்ஸ்டு பேக்கிங், அதான் பிச்சை எடுக்க விடுறது அந்த குழந்தைய. இது எல்லாமே எக்ஸ்ப்ளாய்டேஷன்ற போது அவங்கள போட்டு
வாட்டி அவங்கள ஈஸியாக ஹார்ம் பண்ணி அவங்கள எல்லா மிரட்டி உருட்டி அவங்கள அடித்து அவங்கள கொண்டு போய் பிச்சை எடுக்க விடுறது, அப்புறம் ப்ராஸ்டியூஷனில் விடுறது, இதெல்லாம் நடக்குதான். ஆர் இன் ஹைலி வல்னரபிள் சிச்சுவேஷன்ஸ். அது எல்லாமே ஹைலி வல்னரபிள் சிச்சுவேஷன். தே மே எக்ஸிபிட் signs of physical exhaustion, poor health, withdrawal or being accompanied by exploitative individuals. ஸோ இதெல்லாமே ஒரு அறிகுறி. இதுக்கு பார்த்திங்கன்னா புவர் ஹெல்த்து அவங்களுக்கு ஒரு இது, அதே மாதிரி பாதியிலே நிறுத்திடுவாங்க, படிக்க மாட்டாங்க, இல்லை அதே குழந்தை தொழிலாளராகவே இருந்து அவங்க அப்படியே அக்கம்பெனி ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ உரிமைகள் இருக்குது, இவ்வளோ ஃப்ரீ ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமே அவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளும் நம்மக்கிட்ட இருக்காங்க. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னால் அதான் போதைப் பொருளுக்கு உள்ளாகிறது, ஆல்கஹால்லேருந்து எல்லாமே. சில்ட்ரன் லிவிங் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வித் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். அப்பா குடிகாரராக இருப்பார், அதுவும் பயங்கர குடிகாரங்களாக இருந்தாங்கன்னா அது பெரிய ஒரு பாதிப்பை குழந்தைங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி குழந்தைகளும் நம்மக்கிட்ட படிக்க வருவாங்க. ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் மே ஃபேஸ் நெக்லெக்ட். வீட்டில் ஒருத்தவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுலேயும் அந்த குழந்தைங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், எக்ஸ்போஷர் இருக்காது, நெக்லெக்ட் இருக்கும், டு ஹார்ம்ஃபுல் என்விரான்மெண்ட். சைன்ஸ் கேன் இன்க்ளூட் எராட்டிக் பிஹேவியர், புவர் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆர் செல்ஃப் ஹார்ம். அவங்க தாக்கிக்குவாங்க, அவங்களோட அகாடமிக் புவராக இருக்கும். அதுமாதிரி எராட்டிக் பிஹேவியர் அவங்க பண்ணுவாங்க. எராட்டிக் அப்படின்னா முன்னுக்கு பின்ன மொரடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யுது அப்படின்னு. அந்த குழந்தைங்க எல்லாமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள் வீட்டில். அடுத்தது ஆர்ஃபன்ஸ் அண்ட் அன்அக்கம்பனைட் மைனர்ஸ். பார்த்திங்கன்னா அனாதை குழந்தைகள், அன்அக்கம்பனைட் மைனர்ஸ் தான் 18 வயசுக்குள்ளே மேஜராக இருக்காங்க. மேஜர்னால் கல்யாணம் பண்ணால் ஸோ 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருமே இல்லை, அம்மா அப்பா இறந்துருக்கலாம். சில்ட்ரன் ஹூ லாஸ்ட் தேர் பேரண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஃபேமிலிஸ். அவங்க குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சிருக்கலாம். டியூ டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் வல்னரபிள் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன். எல்லாம் பாதிப்புக்குள்ளார போயிருக்கலாம், அப்யூஸ் ஆக்கப்பட்டிருக்கலாம். லேக் ஆஃப் சப்போர்ட், இது எல்லாமே எதையுமே ஷோ சைன்ஸ் ஆஃப் லோன்லினஸ். இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா லோன்லினஸ்ஸை ஒரு சைன். டிஸ்ஓரியன்டேஷன், அவங்க ஒழுங்காக இருக்காமல். டிஃபிகல்ட்டிஸ் இன் ஃபார்மிங் அட்டாச்மெண்ட்ஸ், ஒருத்தரோட ஒருத்தர் போய் பழகாமல் இப்படி இருப்பாங்க. ஒரு தனியாகவே உட்காண்ட்ருக்க குழந்தைங்களுக்கு அது என்னன்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. அவங்க ஒரு அனாதை குழந்தையாக இருக்கலாம், இல்லைன்னா யாருமே கேர் பண்ணுறதுக்கே இல்லாமல் இருக்கலாம். Educate yourself on indicators. Indicators can include physical signs of abuse or neglect. Example, unexplained uses or injuries, malnutrition. ஏன் திடீர்னு சாப்பிடாமையே வர, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படியே சோர்வாக இருக்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஃபிசிக்கல் அப்யூஸோ நெக்லெக்டோ நடந்திருக்கு. அது இன்ஜுரிஸ் ஃபிசிக்கலி நடந்திருக்கு. சேஞ்சஸ் இன் பிஹேவியர், அது ஒரு குழந்தை நல்லா பேசிகிட்டே இருக்கும், சிரிச்சிட்டே இருக்கும், விளையாடிட்டே இருக்கும். திடீர்னு அதோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா அக்ரெஷன் பயங்கர இதாக இருக்கும், ஆக்வர்டாக. அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா பயங்கரமாக பயப்படுற மாதிரி இருக்கும். தொட போனால் பயப்படும், பேசினா பயப்படும், அப்படி மாறிடுச்சு அப்படின்னாக்க இது எல்லாமே ஒரு இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ திடீர்னு படிக்காமல் விட்டுடுச்சு, வித்ட்ரா பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. புவர் ஸ்கூல் அட்டெண்டன்ஸ், திடீர்னு ஸ்கூலுக்கு வரதே இல்லை, ஏன் வரதில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு காரணமாக இருக்கலாம். அட்டெண்டன்ஸ்னால் ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன் வரலை, அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு இதெல்லாம் ஒரு காரணம். பர்ஃபார்மன்ஸ், லேக் ஆஃப் அப்ராப்ரியேட் க்ளோதிங், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், ஹைஜீன் இல்லாமல் இருக்கலாம், அதனால கூட அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வராமல் இருக்கலாம். எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ரெகக்னைசிங் தீஸ் இண்டிகேட்டர்ஸ் கேன் ஹெல்ப் யூ ஐடென்டிஃபை சில்ட்ரன் ஹூ மே நீட் ஹெல்ப். ஸோ இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி இதெல்லாம் அறிகுறின்னு நம்ம கண்டுபிடிச்சா அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம், கவர்மெண்ட் என்ன சப்போர்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம்.
கிரியேட் அ சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட். ஒரு குழந்தை படிக்க வர்றது அப்படின்னா அந்த குழந்தை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுதா, அந்த இடத்துல இருக்கும்போது சேஃபாக ஃபீல் பண்ணுதா, அதோட எல்லா கருத்துக்களையும் அதால் சொல்ல முடியுமா அந்த குழந்தையால், அதோட எக்ஸ்பீரியன்ஸஸை அந்த குழந்தையால் பகிர்ந்துக்க முடியுதா அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் ரேப்போர்ட். ஓகே, நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னால் கூட அந்த குழந்தை வந்து உங்களை நம்பி தான் வந்து சொல்லுது அந்த இன்ஃபர்மேஷன். அது குழந்தையாக இருக்கலாம், அடல்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். நம்ம ட்ரஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த குழந்தை உங்களை நம்பி தான் சொல்லுது அப்படிங்கிறது. ரேப்போர்ட் வித் சில்ட்ரன் த்ரூ ஆக்டிவ் லிசனிங். அந்த குழந்தை என்ன சொன்னாலும் நம்ம லிசன் பண்ணணும், எம்பத்தியாக இருக்கணும், நான் ஜட்ஜ்மெண்டல் கம்யூனிகேஷன். அது மாதிரி இந்த குழந்தை இப்படி தான், இது எப்படியும் இப்படி அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படின்னு போகக்கூடாது. அந்த குழந்தை கன்சிடர் பண்ணும். என்கரேஜ் ஓப்பன் டயலாக் அண்ட் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சில்ட்ரன் டு எக்ஸ்ப்ரெஸ் தெம்செல்ஸ் ஃப்ரீலி. ஸோ நம்ம வந்து அந்த குழந்தைய ஓப்பனாக நீ பேசு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெயின் அண்ட் எடுக்கேட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல்ஸை ட்ரெயின் பண்ணணும், எடுக்கேட் பண்ணணும். ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ இன்ட்ராக்ட் வித் சில்ட்ரன் சச்சஸ் யார், டீச்சர்ஸு, ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், டாக்டர்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் ஷுட் ரிசீவ் அப்ராப்ரியேட் ட்ரைனிங். இவங்க எல்லாத்துக்குமே அப்ராப்ரியேட்டான ட்ரைனிங் இது தேவை. ரெகக்னைசிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் தி சில்ட்ரன் வல்னரபிள் சில்ட்ரன் இருக்காங்கள, அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம எதெல்லாம் அறிகுறி சைன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நல்ல ட்ரைனிங் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்கரேஜ் ரிப்போர்ட்டிங். ஓகே, எதான உங்களுக்கு நடந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி பேட் டச் யாராவது பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே என்ன பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் அந்த குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் அவேர்னஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் எனி கன்சர்ன்ஸ் ஆர் சஸ்பீஷியஸ் ரிகார்டிங் சைல்ட் வல்னரபிலிட்டி. என்ன சைல்ட் வல்னரபிலிட்டி நடந்தாலும் அது சஸ்பீஷியஸ் சந்தேகமாக இருந்தால் கூட அது உடனே ரிப்போர்ட் பண்ணும். என்கரேஜ் ப்ரொஃபஷனல்ஸ், பேரண்ட்ஸ், கேர் கிவர்ஸ், members of the community to report any signs of child abuse, neglect or other forms of vulnerability to the relevant authorities. ஸோ இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம், கேர் கிவர்ஸாக இருக்கலாம், மெம்பர்ஸ் இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த மாதிரி சைல்ட் அப்யூஸோடைய சைன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நெக்லெக்டோட சைன்ஸ் தெரிஞ்சு, இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் வல்னரபிலிட்டி தெரிஞ்சிச்சுன்னா உடனே அந்த ரிலவெண்ட் அத்தாரிட்டி கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணும். சச்சஸ் அவங்க ப்ரொடெக்டிவ் சர்வீசஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அப்போ தான் கொலாபரேட் வித் ரிலவெண்ட் ஏஜென்சிஸ். ஓகே, கொலாபரேட் எல்லாமே அதாவது கவர்மெண்ட்டோட, போலீஸோட, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் கூட நம்ம ஒர்க்கிங் வித் சில்ட்ரன். ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா child ப்ரொடெக்ஷனுக்காக. ஷேர் இன்ஃபர்மேஷன், கோஆர்டினேட் எஃபர்ட்ஸ் அண்ட் டெவலப் ப்ரோட்டோகால்ஸ் டு என்ஷூர் அ காம்ப்ரிஹென்சிவ் ரெஸ்பான்ஸ் டு children in vulnerable situations. ஸோ vulnerable situationsல இருக்கிற குழந்தைங்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த குழந்தை இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளார இருக்காங்க, அவங்க இன்ஃபர்மேஷன் என்ன, அவங்களுக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணி என்ன எஃபர்ட் கொடுத்து அந்த குழந்தைய வந்து நம்ம மாற்ற முடியும், அது மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் டெவலப் பண்ணுறதுலையும் நம்ம வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாலோ லீகல் அண்ட் எத்திக்கல் கைட்லைன்ஸ். இப்போ எத்திக்கலான கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். லீகல் அண்ட் எத்திக்கல் ஆப்ளிகேஷன்ஸ் வென் இட் கம்ஸ் டு ரிப்போர்ட்டிங் சைல்ட் வல்னரபிலிட்டி, ஃபஸ்ட்டு அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபெமிலரைஸ் யுவர் செல்ஃப் வித் த லாஸ். சட்டங்களை பற்றி நீங்கள் படிங்க. அதான் சட்டத்தை ஒரு புக்காக கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆக்டர் விஜய் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ் அண்ட் பாலிசி இன் யுவர் ஜுரிடிக்ஷன் ரிகார்டிங் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர்ஸ். நமக்கு லாஸ் தெரிஞ்சால், பாலிசிஸ் தெரிஞ்சால் தான் இந்த பாலிசிஸ் மீறப்படுது, இந்த லாஸ் மீறப்படுதுன்றது தெரியும். ஸோ ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது,
ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன், வல்னரபிள் சைல்டு நம்ம பார்த்துட்டோன்னா அப்படின்றத நமக்கு தெரியணும். adhere to these guidelines while respecting the privacy and confidence. அதே மாதிரி ஒரு குழந்தையாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் ப்ரைவசி கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரொம்ப முக்கியம். எப்படி ஏடிஎம் பாஸ்வேர்டு யார்கிட்டையும் சொல்ல மாட்டோமோ அது மாதிரி ஒரு வல்னரபிள் சைல்டு எப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ரிமெம்பர், ஐடென்டிஃபையிங் சில்ட்ரன் இன் வல்னரபிள் சிச்சுவேஷன் இஸ் ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் டு என்ஷோர் தேர் சேஃப்டி அண்ட் ப்ரொவைட் த நெசசரி சப்போர்ட். ஓகே, ஒரு பொண்ணு செக்ஷுவல் வல்னரபிள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தை இல்லை ஒரு அம்மா அப்பாவே அந்த குழந்தைய அடித்து அந்த குழந்தைய துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அது ஃபஸ்ட்டு டைப்பு தான். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த குழந்தைய அடிக்கிறாங்க அம்மா அப்பா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம ஈக்குவலாக என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய எப்படி நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது, இவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, இவங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நெசசரி ஆக்ஷனை நம்ம எடுக்கணும். இஃப் யூ சஸ்பெக்ட் அ சைல்ட் இஸ் இன் danger, immediate danger or at a risk of harm, contact your local child protection agency or emergency services right away. ஒரு immediate danger, ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷனில் ஒரு குழந்தை இப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணாவே ஓகே, உடனே என்ன பண்ணணும், சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை எமர்ஜென்சி சர்வீசஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த குழந்தைய அந்த ரிஸ்க்லேருந்து ஹார்ம் ஆஃப் ரிஸ்க்லேருந்து நீங்கள் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெக்கக்னைசிங் த வார்னிங் சைன்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் வேரியிங் டைப்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட். ஓகே, ஐடென்டிஃபை மறுபடியும் வார்னிங் சைன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரெகக்னைஸ் பண்ணுங்கள். இது ஃபேக்டர்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சைல்டு அப்யூஸில் என்னென்ன அப்யூஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ். அதோட வார்னிங் சைன்ஸ் என்ன, ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் நினச்சிட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அடிபட்டுருச்சு, அந்த முகம் வீங்கிருக்கு, இல்லை கீறி இருக்குது, இதெல்லாம் பார்த்தா ஃபிசிக்கல் சைன்ஸோட ஒரு அறிகுறி, ஒரு வார்னிங் சைன். இது ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அன்எக்ஸ்பிளைன்டு ப்ரூசஸ், வெல்ஸ். வெல்ஸ்னால் தமிழில் தழும்பு ஏதாவது இருக்கா, ஸ்கார் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி பார்க்குறது. இது வீங்கி இருக்கா, இதான ப்ரூசஸ்னால் வீங்கி இருக்கா, அது மாதிரி அதர் இன்ஜுரிஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. அதே மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹீலிங். ஓகே, ஃப்ரீக்வெண்ட் இன்ஜுரிஸ் ஆர் இன்ஜுரிஸ் கன்சிஸ்டன்ட் வித் த எக்ஸ்ப்ளனேஷன் கிவன். ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஜுரிஸ், அதே அடிபட்டுட்டு திருப்பி அடிச்சுட்டு அந்த மாதிரி வராங்களா, இல்லை தீக்காயம் பட்டிருக்கா, ஃபியர் ஆஃப் கோயிங் ஹோம் ஆர் பீயிங் அரவுண்ட் அ பர்டிகுலர் பர்சன், ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்க இந்த குழந்தைங்க, இல்லை வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்கன்னா அங்கே எதுவும் நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு அப்படின்னு அர்த்தம். அக்ரெஷன், வித்ட்ராவல் ஆர் ஃபியர்ஃபுல்னஸ், அது மாதிரி அக்ரெஷன், வித்ட்ராவல், ஃபியர்ஃபுல்னஸ் இது எல்லாமே ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அப்யூஸ். ஓகே, கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். இப்போ ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னா அதுக்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரெஸ் ஃபேமிலி என்விரான்மெண்ட்டு. ஒரு குடும்பத்தில் வாழ்கிறதே ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த மாதிரியான ஃபேமிலி என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் இந்த ஃபேமிலி, அங்கேயே வீட்டுக்குள்ளேயே வயலன்ஸ் நடக்கும், அம்மாவை அப்பா அடிக்கிறது, அப்பாவை அம்மா அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான நடக்கிறது. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஆர் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், அது மாதிரி குடிச்சிட்டு வர்றது, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த கேர் கிவர்ஸ், ஸோ அதெல்லாம் கூட பாதிக்கப்படுது. அடுத்தது எமோஷ்னல் அப்யூஸ் அப்படிங்கிறது செகண்டு வார்னிங் சைன்ஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஃபியர்ஃபுல்னஸ், withdrawal or aggression, low self-esteem, depression, anxiety, extreme behavior or emotional outburst, delayed emotional development, contributing factors. இதில் என்னென்ன கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க, இப்படி எழுதக்கூடாது. ஸோ செகண்ட் டாபிக் இமோஷனல் அப்யூஸ். ஓகே, செகண்ட் டாபிக் இமோஷனல் அப்யூஸ்னு வரும்போதே நமக்கு பயப்படுவாங்க, படிக்க மாட்டாங்க, பயங்கர அக்ரெசிவாக இருப்பாங்க, பயங்கரமாக கோவமாக இருப்பாங்க,
டிப்ரெஷனில் இருக்கலாம், ஆன்சைட்டியில் இருக்கலாம். இது எல்லாமே வார்னிங் சைன்ஸ். இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களாம் எமோஷ்னல் அப்யூஸ் ஆக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். டிலேட் எமோஷ்னல் டெவலப்மெண்ட். ஓகே, சிரிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் சிரிப்பாங்க. இவங்க எல்லாம் எமோஷ்னல் அப்யூஸ் சில்ட்ரன். இதில் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இதோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேர் கிவர்ஸ் கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம்ஸ். கான்ஸ்டன்ஸாக நீ உருப்படவே மாட்ட, தேர மாட்ட, நீ எல்லாம் படிக்க மாட்ட, ரிஜெக்ஷன், ஹியூமிலியேஷன், இது எல்லாமே தான் காரணம். விட்னஸிங் டொமஸ்டிக் வயலன்ஸ், அது மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸிங் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், இதிலெல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஐசோலேஷன் ஃப்ரம் சோஷியல் சப்போர்ட் நெட்வொர்க்ஸ், அதில் சில விளையாட போகும்போது கூட அந்த குழந்தைங்களை சேர்க்காமல் ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்க, தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்னா அதோட வார்னிங் சைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கு அவங்க ஒரு மாதிரி நடத்துக்கலாம், உட்காரும் போது, அப்புறம் சடன் ரெஃப்யூசல் டு பார்ட்டிசிபேட், வேணாம் நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் சேஞ்சிங் க்ளோத்ஸ், சட்டை மாற்றுறதுக்கு கூட அவங்க பயப்படுவாங்க. இதெல்லாமே வார்னிங் சைன் ஆஃப் செக்ஷுவல் அப்யூஸ். அன்எக்ஸ்பிளைன் ஜெனட்டல் ஒரு ஆனல் பெயின், திடீர்னு அவங்களுக்கு வலிக்கும், ப்ளீடிங் இருக்கும், இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், இது எல்லாமே அவங்களால சொல்ல முடியாது. இப்படி இருந்துச்சுன்னா இது எல்லாமே வார்னிங் சைன் ஆஃப் அப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜ் இன்அப்ரோப்ரியேட் செக்ஷுவல் நாலேஜ் ஆர் பிஹேவியர்ஸ், அந்த ஏஜ் இந்த வயசுக்கு தகுந்த அந்த நாலேஜோ அந்த பிஹேவியர்ஸோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும். அவாய்டன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பிளேசஸ், ஒரு 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 ஆளை பார்த்த உடனே இந்த குழந்தை பயப்படும், சினிமாஸ்லாம் பார்த்தா. அப்போ என்னன்னு பார்த்தா அந்த ஆள் இந்த குழந்தைய செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸை பார்த்தா அந்த குழந்தை பயப்படும், என்னன்னு பார்த்தா இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் டு த சைல்ட் பை அன் அப்யூசர், ஸோ இது ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். லேக் ஆஃப் அவேர்னஸ் ஆர் எடுகேஷன் அபவுட் செக்ஷுவல் அப்யூஸ், இதை பற்றி எதுவுமே தெரியாதனாலேயும் வருது. ஃபெமிலியல் ஆர் சொசைட்டல் நார்ம்ஸ் தட் பர்பச்சுவேட் சைலன்ஸ் அண்ட் சீக்ரஸி, ஓகே இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அது சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் மறைச்சி அந்த குழந்தைய அப்படியே வளர்த்து கஷ்டப்படுத்தி அந்த குழந்தைக்கு வேறு எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்காம அப்படியே மறைச்சிடுவாங்க. ஸோ இதனால் கூட இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்லெக்ட் வார்னிங் சைன்ஸ். நெக்லெக்ட்னால் என்ன? நெக்லெக்டோடைய வார்னிங் சைன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. இந்த சைன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க நெக்லெக்ட் அப்யூஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். புவர் ஹைஜீன், ஓகே, இப்போ இந்த குழந்தை ஹேர் கட் பண்ணியிருக்காது, நெயில் கட் பண்ணியிருக்காது, இது பேசிக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரியே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைய கவனிக்க யாரும் இல்லை. இன்அடிக்குவேட் கிளாத்திங், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ஒழுங்காக பண்ணல, அயனிங் இல்லை, மால்நியூட்ரிஷன், மால் நரிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. மால் நரிஷ்மெண்ட்னாலும் மால் நியூட்ரிஷன்னாலும் சிம்மில் தான். மால் நியூட்ரிஷன் சத்து இல்லாமல் சோர்ந்து போய் நடந்து வர்றது, இதெல்லாமே அந்த குழந்தைக்கு ஒழுங்கான பராமரிப்பு இல்லை, கவனிப்பு இல்லைன்றது ஒரு சைன். அடுத்தது ஃப்ரீக்வெண்ட் ஆப்சன்சஸ் ஃப்ரம் த ஸ்கூல் ஆர் அன்ட்ரீட்டட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகே, ஒரு குழந்தைக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னா அந்த மெடிக்கல் கண்டிஷனை ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. இது எல்லாமே நெக்லெக்டில் இருக்குது, அந்த குழந்தை அதில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஃப்ரீக்வெண்ட் ஆப்சன்ஸ், ஸ்கூல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய நாள் லீவ் போட்டுகிட்டே இருக்கும் அடிக்கடி. இதெல்லாம் லேக் ஆஃப் சூப்பர்விஷன், சூப்பர்விஷன் லேக் ஆகிறது. லீவிங் அ சைல்டு அலோன் அட் அன் இன்அப்ரோப்ரியேட் ஏஜ், தனியாக அந்த சைல்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சைல்டு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு அம்மா அப்பா வேலைக்கு போவாங்களாம். ஸோ இதெல்லாம் கூட ஒரு காரணம். இன்கன்சிஸ்டன்ட் ஆர் ஆப்சென்ட் பேரண்டல் கேர், பேரண்டல் கேர் கம்மியாக இருக்குது, அதுதான் மெயினான ரீசன். இதுக்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அப்பா போதைக்கு அடிமையானவங்களாக இருக்கலாம், இல்லை மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், பயங்கர அக்ரெஷனாக பிஹேவ் பண்ணுற பேரண்ட்ஸாக இருப்பாங்க, இன்டெலெக்சுவல் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், பாவர்ட்டி இருக்கும், லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கும், ஆர் அன்ஸ்டேபிள் லிவிங் கண்டிஷன்ஸ். இது எல்லாமே கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். சைல்ட்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வார்னிங் சைன் என்ன? என்கேஜிங் இன் கமர்ஷியல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்வால்மெண்ட் இன் சைல்ட் போனோகிராஃபி. ஐயோப்பா, இதிலெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வார்னிங் சைன்ஸு.
ஓகே, ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுத்துறது, போனோகிராஃபியில் ஈடுபடுத்துறது, இதெல்லாமே ஒரு வார்னிங் சைன். ஃப்ரீக்வெண்ட் அன்எக்ஸ்பிளைன்டு ஆப்சன்சஸ், இது ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க, அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கும் வராதுங்க, இந்த மாதிரி இருப்பாங்க குழந்தைங்க. சடன் அக்விசிஷன் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் ஆர் மணி, திடீர்னு பார்த்தா பயங்கர காஸ்ட்லியான ஃபோனு, காஸ்ட்லியான காசு, காஸ்ட்லியான திங்ஸ் இருக்கும், அதுவும் ஒரு சைனு. எக்ஸிபிட்டிங் பிஹேவியர்ஸ் அசோசியேட்டட் வித் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஆர் இமோஷனல் டிஸ்ட்ரெஸ், அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இருக்கிறத நமக்கு பார்த்தாவே அந்த பிஹேவியர்ஸில் நமக்கு தெரியும். இதற்கு என்ன காரணம் இருக்கலாம், கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வறுமை காரணமாக இருக்கலாமா, லேக் ஆஃப் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மாதிரி ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷன், நிக்லெக்ட், டிராஃபிக்கிங் ஆர் டிராஃபிக்கிங் நெட்ஒர்க்ஸ்னாலேயும் ஆர்கனைஸ்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், கடத்துறதுனாலையும் நடக்கும், ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷன்னாலேயும் வறுமையும் ஒரு காரணமாக இருக்குது இதுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு டாபிக், இதோட சைன்ஸ், வார்னிங் சைன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸ்கில்ஸ் டு டீல் வித் சில்ட்ரன் அஃபெக்டட் பை வயலன்ஸ், வயலன்ஸ்னால் அஃபெக்ட் ஆன சில்ட்ரனுக்கு எப்படி நம்ம வந்து டீல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆன ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்டிவ் லிசனிங். ஃபஸ்ட்டு அந்த குழந்தை என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம லிசன் பண்ணணும். Practice active listening skills to create a safe and supportive space for children to express their feelings and experiences. அவங்களோட ஃபீலிங்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸஸையும் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு நம்ம முதல்ல இடம் கொடுக்கணும், அதை கவனிக்கணும். give them their full attention. ஓகே, ஃபுல் அட்டென்ஷன். ஓகே, என்ன சொல்ல வராங்க அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது என்னன்னு கேட்கணும். மெயின்டைன் ஐ கான்டாக்ட், கண்ணை பார்த்து பேசணும். ஷோ எம்பத்தி, நீ கவலைப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அவாய்ட் இன்ட்ரப்டிங் ஆர் ஜட்ஜிங், நீ இப்படி பண்ண அதனால தான் உனக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடுவில் பூந்து அவங்கள ஜட்ஜும் பண்ணக்கூடாது. வேலிடேட் தேர் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வேலிடேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எம்பத்தி அண்ட் சென்சிட்டிவிட்டி. ஷோ எம்பத்தி டுவர்ட்ஸ் அ சைல்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஓகே, ஒரு சைல்டோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கு நீங்கள் எம்பத்தியை வந்து காமிங்க. ஓகே, ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே அந்த குழந்தைக்கு வந்து பயங்கர தைரியமாகிடும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் பர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய சைட்லேருந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்க என்ன சஃபர் ஆகிட்டுருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் வேலிடேட் தேர் ஃபீலிங்ஸ். ஓகே, ஃபீலிங்ஸை நீங்கள் வேலிடேட் பண்ண கற்றுக்கணும். பி சென்சிட்டிவ் டு தேர் இண்டிவிஜுவல் நீட்ஸ், அவங்களோட இண்டிவிஜுவல் நீட்ஸ் என்ன அதுக்கு வந்து நீங்கள் சென்சிட்டிவாக இருந்து கவனிக்கணும். ஓகே, இது தான் அந்த குழந்தைக்கு தேவை, பாதுகாப்பு தான் தேவை, ஒரு ஆறுதலான பேச்சு தான் தேவை, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக் தான் தேவை, இது போதும். ட்ரிகர்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கணும், இதுக்கெல்லாம் நம்ம கவனிக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், சென்சிட்டிவாக இருக்கணும். ஓகே, அது மாதிரி பவுண்ட்ரிஸை க்ராஸ் பண்ணக்கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். அடுத்தது, எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட் அண்ட் ரேப்போர்ட். நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கொண்டு வரணும், குழந்தைங்களுக்கு நம்பிக்கை வரணும் அந்த குழந்தைங்களுக்கு. பில்டிங் அ ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இஸ் க்ரூஷியல் ஃபார் சில்ட்ரன் அஃபெக்டட் பை வயலன்ஸ். வயலன்ஸ்னால் இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு டீச்சர்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டம் தான், டீச்சர் பேச வைக்கிறதே. ஓகே, பி ரிலையபிள். ஓகே, கன்சிஸ்டன்ட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் இன் யுவர் இன்ட்ராக்ஷன்ஸ். மிரட்டக்கூடாது, அந்த குழந்தைய மிரட்டி இது பண்ணக்கூடாது, இல்லைனா வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த குழந்தைய சொல்ல வைக்கக்கூடாது. அவங்கள்ட்ட கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், அது மாதிரி மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். டெமான்ஸ்ட்ரேட் தட் யூ ஆர் அ சேஃப் பர்சன். இப்போ நான் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு தைரியத்தையும் நான் ஒரு சேஃபான பர்சன் தான், நீ என்கிட்ட சொல்லி நான் எல்லாம் சால்வ் பண்ணி தரேன், உனக்கு உன் இஷ்டப்படி சால்வ் பண்ணி தரேன் கரெக்டாக இருந்தால் அப்படின்றத நம்ம சொல்லணும். டு கான்ஃபிட் இன் அண்ட் தட் யூ வில் சப்போர்ட் தெம் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட். நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், ஐ வில் சப்போர்ட் யூன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ட்ராமா இன்ஃபார்ம்டு அப்ரோச். அண்டர்ஸ்டாண்ட் த இம்பேக்ட் ஆஃப் ட்ராமாவில் இருக்கிற குழந்தைங்களை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவங்களோட பிஹேவியர் என்ன, எமோஷன்ஸ் என்ன. எடுக்கேட் யுவர் செல்ஃப் அபவுட் ட்ராமானா என்னன்றதை நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். இன்ஃபார்ம்ட் கேர் பிரின்சிபல்ஸ் சச் அஸ் ப்ரொவைடிங் சேஃப்டி, ட்ரஸ்ட்வர்தினஸ், சாய்ஸ், கொலாபரேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட். இவங்களுக்கு நம்ம என்ன சேஃப்டியோ ட்ரஸ்ட்வர்தினஸ் என்ன,
இது எல்லாமே நம்ம கொடுக்கும்போது அடாப்ட் யுவர் அப்ரோச் டு கிரியேட் அ ட்ராமா சென்சிட்டிவ் என்விரான்மெண்ட். ஓகே, ஒரு ட்ராமாவில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய நம்ம எப்படி வந்து கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு நாம் முதல்ல அடாப்ட் ஆகிக்கணும். ஓகே, சேஃப்டி பிளானிங். collaborate with the child to develop safety plans tailored to their specific situation. ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அங்கே கொலாபரேட் பண்ணி அந்த குழந்தைக்கு சேஃப்டி பிளானிங்ஸ்லாம் நம்ம கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். ஹெல்ப் தென் ஐடென்டிஃபை சேஃப் ஸ்பேசஸ். எதெல்லாம் சேஃப் ஸ்பேசஸ்னால் அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்துடலாம். ட்ரஸ்டட் அடல்ட்ஸ், அது மாதிரி அடல்ட்ஸ்னால் எல்லா அடல்ட்ஸ் கூடயும் போகக்கூடாது, அவங்களோட ஓன் பிரதர், அந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டே யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, அப்படி ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்போ எப்படி கோப்பப் பண்ணி வெளியே வரணும். தே கேன் ரிலை ஆன் வென் ஃபேஸ்ட் வித் வயலன்ஸ் ஆர் டேஞ்சர். ஸோ இப்போ ஒரு வயலன்ஸோ ஒரு டேஞ்சரோ அவங்க வந்து ஃபேஸ் பண்ணும்போது அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு எடுக்கேட் பண்ணிடலாம். இமோஷனல் ரெகுலேஷன். டீச் சில்ட்ரன் coping strategies to manage their emotions in healthy way. ஸோ ஹெல்த்தி வே, ஒரு ஃபெயில் ஆகிட்டா ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணிக்கலாம், we have choice, we have chance to do that அப்படின்றத நம்ம ஹெல்த்தி வேலை அவங்கள எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஹெல்ப் தெம் ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் தேர் ஃபீலிங்ஸ் அண்ட் ப்ரொவைட் டூல்ஸ் சச் அஸ் டீப் ப்ரீதிங் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸு ஆர் க்ரியேட்டிவ் அவுட்லெட்ஸ், இதெல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைங்க எமோஷ்னல் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்துடுவாங்க. லைக் ஆர்ட் அண்ட் ட்ராயிங். இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வரைங்க, அந்த வரைஞ்சி டைவர்ட் பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் அப்ராப்ரியேட் கம்யூனிகேஷன். அது மாதிரி இந்த வயசுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு இந்த மாதிரி நம்ம சொன்னால் இந்த குழந்தை புரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏஜ், அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான கம்யூனிகேஷன் நமக்கு இருக்கணும். அடாப்ட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்டைல் ஆர் லாங்குவேஜ் டு த சைல்ட்ஸ் ஏஜ் அண்ட் டெவலப்மெண்டல் லெவல். யூஸ் ஏஜ் அப்ராப்ரியேட் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த குழந்தைக்கு இப்படி கதையாக சொன்னால் புரியும், அடுத்தது கொஞ்சம் பெரியவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும், இன்னொருத்தவங்களுக்கு ப்ரூஃப் சொன்னால் புரியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு யூஸ் ஏஜ் அப்ராப்ரியேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், கம்யூனிகேஷன் பண்ணணும். அண்ட் வெக்காபுலரி டு டிஸ்கஸ் வயலன்ஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். என்ஷூர் தட் they understand the information while not overwhelming them with graphic details. ஓகே, ஸோ அவங்க ஓவராக இது பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிய வச்சிடக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. Next, collaborate with professionals. Work collaboratively with other professionals involved child's care. Like therapist கூட்டிகிட்டு போய் தெரப்பிஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ணலாம், கவுன்சிலர் கூட, சோஷியல் ஒர்க்கர்ஸ் கூட, டாக்டர்ஸ் கூட, சைக்காலஜிஸ்ட் கூட. இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன சில்ட்ரனை நம்ம வெளியில் கொண்டு வரதுக்கு இவங்களோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தேவை. ஸோ இவங்க கூட நம்ம கொலாபரேட் பண்ணலாம். ஷேர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணி கோஆர்டினேட் எஃபர்ட்ஸ் அண்ட் ஃபாலோ தேர் கைடன்ஸ் டு என்ஷூர் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு சப்போர்ட் த சைல்டு. ஸோ அந்த குழந்தை நல்லா வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, எல்லாத்துக்குமே அவங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம எடுத்து கொண்டு வரலாம். பவுண்ட்ரிஸ் அண்ட் செல்ஃப் கேர். Maintain appropriate personal and professional boundaries while providing support. Recognize your own limitations and practice self-care to prevent burnout. Seek supervision or support from other professionals when needed. ஓகே, உங்களுடைய பவுண்ட்ரிஸ் என்ன, உங்களையே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பழகணும், தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட சொந்த குழந்தைக்கிட்ட நீங்கள் சொன்னாவே அந்த குழந்தைக்கிட்டே நீங்கள் லிமிட்டாக தான் நம்ம சொல்லும்போது, மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லும் போதும் தெர் இஸ் அ பவுண்ட்ரி, அதை நீங்கள் பார்த்து அதை செய்யணும். அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யார்கிட்டையாவது ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட சப்போர்ட் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி. Be aware of cultural considerations and respect the child's cultural background. ஓகே, கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை இந்த கல்ச்சரில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, இப்படி தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி நமக்கு முக்கியம். அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை கன்சிடர் பண்ணணும், அதை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது.
அது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கல்ச்சுரல் பிலீவ்ஸ் ஒரு beliefs, values and practices may influence their experiences and responses to violence. ஸோ அந்த அவங்களோட நம்பிக்கைகளும் அவங்களுடைய கல்ச்சுரல் வேல்யூஸும் ப்ராக்டிஸும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வயலன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கில். இதோட அந்த டாபிக் முடிஞ்சா அடுத்த டாபிக் என்னென்னா ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அதர் ப்ரொஃபஷனல்ஸ் இன் டயக்னோசிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் சஸ்பெக்டட் கேசஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட். ஸோ டீச்சர்ஸோட ரோல் என்ன, இல்லை ப்ரொஃபஷனல்ஸோட ரோல் என்ன, எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது சஸ்பெக்டட் கேஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்டில் ஸோ டீச்சர்ஸ் வந்து a crucial role in diagnosing and reporting suspected cases of child abuse and neglect. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் அண்ட் ரெகக்னிஷன். டீச்சர்ஸ் who work closely with children are often in a position to observe and recognize signs of child abuse and neglect. they should be knowledgeable. யார் நாலேஜபிளாக இருக்கும், அப்சர்வ் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணுறவங்க டீச்சர்ஸ் தான். ஏன் அவங்க தான் யார் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா சில்ட்ரனோட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்க. தே ஷுட் பி நாலேஜபிள், அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். அபவுட் த இண்டிகேட்டர்ஸ் அண்ட் வார்னிங் சைன்ஸ், அதுக்காக தான் அந்த செப்பரேட்டாக நம்ம ஒரு டாப்பிக்கே படிக்கிறோம். வார்னிங் சைன்ஸ் என்ன, இண்டிகேட்டர்ஸ் என்ன, இது எல்லாமே. ஓகே, ஸோ அசோசியேட்டட் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்யூஸ், நெக்லெக்ட் ஆன் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹார்ம், இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக அந்த டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். டாக்குமெண்டேஷன், அதே மாதிரி இந்த ஒரு குழந்தை வந்து அப்யூஸில் இருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டாக்குமெண்ட் தேர் அப்சர்வேஷன்ஸ் அக்யூரேட்லி அண்ட் இன் அ டைம்லி மேனர். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். டேட் போட்டு நம்மளே எழுத சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த குழந்தை இந்த நேரத்தில் இந்த நாளில் அஃபெக்ட் ஆகப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாக்குமெண்டேஷன் மே இன்க்ளூட் டீட்டெயில்டு, இதில் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணணும். பிஹேவியரல் சேஞ்சஸ் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணணும். கன்வர்சேஷன்ஸ் வித் சைல்டு தட் ரைஸ் கன்சர்ன்ஸ், ஸோ எந்த சைல்ட்கிட்ட நம்ம என்ன கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கிட்டோம் அதையும் நம்ம சொல்லணும். ஓகே, கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் தேவை. டீச்சர்ஸ் ஷுட் கம்யூனிகேட், டீச்சர்ஸ் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்க முடியாது. கம்யூனிகேட் தேர் கன்சர்ன்ஸ் டு த அப்ராப்ரியேட் இண்டிவிஜுவல்ஸ் வித்தின் தேர் ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நான் ஒரு அப்யூஸை பார்த்தேன், அந்த அப்யூஸில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு இருக்குது, இல்லை என்னோடய கன்சர்ன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன்ட்டையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்டையோ அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும். திஸ் மே இன்வால்வ் டிஸ்கஸிங் த சஸ்பீஷியஸ் வித் அ டெசிக்னேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். இந்த மாதிரி இப்போ சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காங்க ஸ்கூல்லே. ஸோ அவங்க ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க டீச்சரையே. ஸ்கூல் கவுன்சிலர், பிரின்சிபல் ஆர் சூப்பர்வைசர் வந்து இதை வந்து அந்த டெசிக்னேட்டட் பீப்புள்கிட்ட நம்ம வந்து போய் சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணணும். கொலாபரேஷன் இஸ் க்ரூஷியல் டு என்ஷூர் அ காம்ப்ரிஹென்சிவ் ரெஸ்பான்ஸ் அண்ட் அப்ரோப்ரியேட் ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ். ஸோ அதுவும் ஒரு க்ரூஷியலான பார்ட் தான் டு ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக, இல்லைனா அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கறதுக்காகவும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளேயே வச்சு அமைதியாக அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். இஃப் தெர் இஸ் ரீசனபிள் சஸ்பிஷன், உங்களுக்கு ரீசனபிளாக இந்த குழந்தை வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, பிலீவ் தட் அ சைல்டு இஸ் பீயிங் அப்யூஸ்ட் ஆர் நெக்லெக்டட், திருப்பி அந்த குழந்தை வந்து அப்யூஸ் ஆகப்பட்டிருக்கு, நெக்லெக்ட் ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் ஹேவ் அ லீகல் எத்திக்கல் ஆப்ளிகேஷன் டு ரிப்போர்ட் த சஸ்பெக்டட் அப்யூஸ் டு த ரிலவென்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி அண்ட் அத்தாரிட்டிஸ். இவங்க போய் லீகல் அத்தாரிட்டிஸ்ட்டை கொண்டு போய் இந்த மாதிரி இந்த குழந்தைய திரும்பி டார்ச்சர் பண்ணுறாங்க, சூடு வைக்கிறாங்க, வேலை செய்ய வைக்கிறாங்க, படிக்க விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரிலவெண்ட் அத்தாரிட்டிஸ்ட்டை ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிகிட்ட கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்களாம். ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர்ஸ் மே வேரி டிபெண்டிங் ஆன் த ஜுரிடிக்ஷன். ஓகே, பட் teachers should follow the protocols and guidelines. it is mandatory. நீங்கள் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணணும், கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ப்ரைவசி. ஸோ டீச்சர்ஸ் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது, அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். எப்படி ஏடிஎம் பாஸ்வேர்டு நீங்கள் எல்லாத்திட்டையும் சொல்லிடுவீங்களா, சொல்ல மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட ஒவ்வொரு சைல்டு பாதிக்கப்பட்ட, அதுவும் முக்கியமாக
எந்த சைல்டாக இருந்தாலும் பொதுவாகவே அவங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. எந்த இண்டிவிஜுவல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. இன்ஃபர்மேஷன் ஷுட் ஒன்லி பி ஷேர்ட் ஆன் அ நீட் டு நோ பார்ஸ். யாருக்கு பேசிஸ் வித் இண்டிவிஜுவல்ஸ் டைரக்ட்லி இன்வால்வ் இந்த சைல்டுக்கு உரியவங்கள்ட்ட, அந்த கம்யூனிட்டி மெம்பர்கிட்ட, இவங்கள்ட்ட தான் நீங்கள் சொல்லணும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் சென்சிட்டிவிட்டி அண்ட் என்ஷூர் தட் த சைல்ட்ஸ் ரைட்ஸ் அண்ட் டிக்னிட்டி ஆர் ப்ரொடெக்டட். அதே மாதிரி அவங்க இந்த குழந்தையோட டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். அந்த ரொம்ப முக்கியம். அந்த குழந்தையோடைய எந்த ஒரு இதுவுமே போகக்கூடாது. ப்ரொடெக்டட் த்ரூ அவுட் த ரிப்போர்ட்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ப்ராசஸ். ஸோ ரிப்போர்ட் பண்ணாலும் சரி, விசாரிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ப்ராசஸ் முழுக்க நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. மாதிரி சப்போர்ட்டிவ் ரோல் டீச்சர்ஸ் கேன் ப்ளே அ சப்போர்ட்டிவ் ரோல் ஃபார் த சைல்ட் பை கிரியேட்டிங். ஸோ எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், அந்த குழந்தைய சேஃப் பண்ணலாம், பாதுகாக்கலாம், கூட்டு போகலாம், நர்ச்சரிங் என்விரான்மெண்ட் கொடுக்கலாம், ஆஃபரிங் இமோஷனல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கலாம், ஹெல்பிங் கனெக்ட் வித் த சைல்ட் அண்ட் ஃபேமிலி வித் அப்ராப்ரியேட் சர்வீசஸ். தேவையான சர்வீசஸ் கொடுத்து அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலாம். திஸ் மே இன்வால்வ் கொலாபரேட்டிங் வித் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் கவுன்சிலர்ஸ், தெரபிஸ்ட் ஆர் அதர் ப்ரொஃபஷனல்ஸ் டு என்ஷூர் த சைல்ட்ஸ் வெல்பீயிங். ஸோ இது எல்லாமே ஒரு குழந்தைங்களுடைய வெல்பீயிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் பார்த்தாச்சு. அடுத்தது question number 5, psychosocial support and referral services for the vulnerable children. Psychosocial support-ம் கொடுக்கணும். இது எப்படி refers to a range of interventions and services that aim to promote psychological அண்ட் சோஷியல், இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு குழந்தை சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆனால் சோஷியலைஸ் ஆகாது, யாருக்கூடையும் பேச விருப்பப்பட மாட்டாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் refers to a range of interventions and services that aim to promote psychological and social well-being of individuals who have experienced or experiencing significant psychological, social or emotional challenges. So இந்த psychological, social, emotional challenges ஃபேஸ் பண்ணுறவங்களுக்காக, ஒரு இண்டிவிஜுவலுக்காகவோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுருக்கவங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, இவங்களுக்காக இந்த கொண்டு வந்தாங்க. இட் ரெக்கக்னைசஸ் interconnections of psychological social factors, focuses on addressing the impact of these factors on a person's overall well-being. ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலி சோஷியல் இந்த மாதிரியாக பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்காக அவங்களுடைய இதை ஃபோக்கஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட எல்லா ஓவரால் வெல்பீயிங்காகவும் இதில் இருக்குது. சைக்கோசோஷியல் சப்போர்ட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் எதெல்லாம் அதை அவங்க அக்கௌண்ட்டாக எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பர்சன்ஸ் தாட்ஸ், இமோஷன்ஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் சோஷியல் என்விரான்மெண்ட். ஸோ இதை தான் அவங்க ஒரு அக்கௌண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு பர்சனுக்கோ ஒரு இண்டிவிஜுவலுக்கோ வந்து கரெக்டாக இருக்கணும். இட் எய்ம்ஸ் டு ஸ்ட்ரென்தன் இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டிஸ் டு கோப் வித் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், இமோஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்ண தெரியணும், ரெசிலியன்ஸ் பில்ட் பண்ண தெரியணும், ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் என்னென்ன கீ எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷ்னல் சப்போர்ட். அதாவது இப்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த ஃபோன் நம்பரில் உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா அதுக்கு நீங்கள் கால் பண்ணி எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இமோஷ்னல் சப்போர்ட்ஸ் இல்லாமல் இருக்குது. ஓகே, ப்ரொவைடிங் அ சேஃப் அண்ட் எம்பத்தட்டிக் என்விரான்மெண்ட் வேர் இண்டிவிஜுவல்ஸ் கேன் எக்ஸ்ப்ரெஸ் தேர் ஃபீலிங்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க ஃபியர்ஸ் என்ன, கன்சர்ன்ஸ் என்னன்றதை சொல்ல முடியாமல் இருக்காங்க, எதுவும் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, இதனால தான் வந்துச்சு, இதோடைய இது இப்படி தான் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி தேவை. ஸோ எங்கேஜிங் இன் இண்டிவிஜுவல் group or family therapy sessions to address and process emotional distress, trauma or mental health issues. ஸோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு தெரபிஸ்ட்டு தேவை. ஓகே, ட்ராமாவில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இவங்களுக்கு எல்லாமே ஒரு தெரப்பி கொடுத்தா அவங்க வந்து க்யூர் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக அதையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பெரியவங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க நல்லா இருந்தால் குழந்தைங்களும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸ்கில் பில்டிங் அண்ட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். எக்யூப்பிங் இண்டிவிஜுவல்ஸ் வித் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே, இதெல்லாம் இப்படி தான், இதுனா
தோல்வி அடைஞ்சால் கூட அவங்களால தாங்க முடியாது. ஸோ தோல்வி அடைஞ்சால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கலாம். அந்த ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, ஒரு ஃபெயில் ஆனதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ரெகுலேட் எமோஷன்ஸ். ஓகே, எமோஷன்ஸ் என்ன, அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது. ப்ராப்ளம் சால்விங், இம்ப்ரூவ் ஓவரால் வெல்பீயிங். ஸோ ஓவரால் வெல்பீயிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தெரியணும். ஒரு ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ண தெரியணும். அதுக்கு பின்னாடி போய் ஸ்ட்ரெஸ் ஆகி அப்புறம் சூசைட் வரைக்கும்லாம் போகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். ஒரு குழந்தை வந்து 90 இப்படியே வாங்கிட்டுருப்பாங்களாம். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த டைமில் மார்க்கை குறைஞ்சா அது அவங்களால தாங்கவே முடியல, சூசைட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ண தெரியணும். ஓகே, ஒரு அட்டெம்ப்ட் இல்லைன்னா இன்னொரு அட்டெம்ப்ட் இல்லைன்னா இன்னொரு அட்டெம்ப்ட், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு போகிறதுக்கு தெரியணும். Information and psychoeducation, providing accurate information or relevant information about psychological and social issues. ஸோ சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, சோஷியல் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அவங்க அக்யூரேட்டாக ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ப்ரொமோட்டிங் செல்ஃப் அவேர்னஸ், தன்னை பற்றின ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வேணும். ஹெல்பிங் இண்டிவிஜுவல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தியர் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அவைலபிள் சப்போர்ட் ரிசோர்ஸஸ். ஸோ அவங்க இண்டிவிஜுவல்ஸை பற்றி அவங்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் கூட அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் சைக்கோ எஜுகேஷன் அவ்வளோதான். இது சோஷியல் சப்போர்ட் நெட்வொர்க்ஸ். யாரெல்லாம் சோஷியல் சப்போர்ட் நெட்வொர்க்ஸில் வருவாங்க? ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பெயர் குரூப்ஸாக இருக்கலாம், கம்யூனிட்டி நெட்வொர்க்ஸாக இருக்கலாம். டு ஃபோஸ்டர் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், ப்ரொவைட் சோஷியல் சப்போர்ட். ஸோ இவங்க எல்லாமே ஒரு சோஷியல் சப்போர்ட் கொடுக்கலாம். ஓகே, ஒரு குழந்தை வந்து படிக்க முடியலன்னு சொல்லும் போது ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லலாம். இல்லை பியர் குரூப்ஸ் இருக்கலாம். ஸோ கம்யூனிட்டி நெட்வொர்க்ஸ், இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். கம்யூனிட்டி இன்டகிரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். இதில் என்கரேஜிங் இண்டிவிஜுவல்ஸ் டு என்கேஜ் இன் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ் ஆர் சப்போர்ட் குரூப்ஸ் டு கம்பேட் ஐசோலேஷன். தனிமை ஆக்கப்படுறத வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து காம்பேட் பண்ணுறது. ஐசோலேஷன் பில்ஸ் சோஷியல் ஸ்கில்ஸ். ஸோ தனிமைப்படுத்துறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கணும், கம்யூனிட்டியோட இன்வால்வ் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் பற்றி நம்ம வலியுறுத்தணும். அடுத்தது இன்க்ளூஷனும் வலியுறுத்தணும். எல்லாருமே எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஒரு கோயிலுக்குள்ளார ஒரு சர்டன் பீப்புள்ஸ் மட்டும் போவாங்க, இன்னொரு சர்டன் பீப்புள்ஸ் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸஸ் கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் எல்லாரோடையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். Advocacy and empowerment, supporting individuals in accessing their rights, promoting self-advocacy, empowering them to make informed decisions about their own lives. அவங்களோட சொந்த வாழ்க்கையை, சொந்த இதை அவங்க எப்படி வந்து முன்னேற்றுறது, எப்படி வந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து அவங்க வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தெளிவு வேணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் உரிமைகள் உண்டு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. Psychosocial support can be provided by various professionals, including அவங்க ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம், சோஷியல் ஒர்க்கராக இருக்கலாம். இட் இஸ் ஆஃபன் இன்டெகிரேட்டட் இன்டு ஹியூமனிடேரியன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஹெல்த் கேர் செட்டிங்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இவங்க மூலியமாலாம் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் நீங்கள் கொடுக்கலாம். கன்க்ளூஷனில் நீங்கள் இதை எழுதிக்கலாம். த கோல் ஆஃப் சைக்கோசோஷியல் சப்போர்ட் இஸ் டு என்ஹான்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டி டு கோப் வித் சேலஞ்சஸ் ஏதாவது வந்துச்சுன்னா பயந்து ஓடாமல் அவங்க அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம தைரியம் கொடுக்கலாம். அவங்கள வந்து எக்யூப் பண்ணலாம். இம்ப்ரூவ் தேர் ரெசிலியன்ஸ் அண்ட் ப்ரொமோட் தேர் ஓவர் all psychological and social well-being by addressing both psychological and social aspects. நம்ம இதெல்லாம் நடந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும், இப்படி நீங்கள் இருந்துக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். It recognizes the importance of holistic care and support for individuals facing difficult circumstances. ஒரு டிஃபிகல்ட்டான சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஒரு முழுமையான கேர் அண்ட் சப்போர்ட்டை நம்ம கொடுக்க முடியும். அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம சொல்ல முடியும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ் டு ஒர்க் கொலாபரேட்டிவ்லி. ஓகே, ஒரு ப்ரொஃபஷனல்ஸோ ஒரு கேர் கிவர்ஸோ சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்ஷூரிங் த சில்ட்ரன் ரிசீவ் அப்ராப்ரியேட் சைக்கோ சோஷியல் சப்போர்ட். அப்போ
நமக்கு கட்டாயம் தெரியும், ஓகே இந்த குழந்தைக்கு இதெல்லாம் கிடச்சிருச்சு, இந்த சப்போர்ட் கிடச்சிச்சு, இந்த குழந்தை இனிமேட்டு எந்த சூசைடல் தாட்ஸ்க்கும் போக மாட்டாங்க அப்படிங்கிறது. ஆக்சஸ் டு ரெஃபரல் சர்வீசஸ் பேஸ்ட் ஆன் தேர் unique needs. Okay, coordination and ongoing communication among professionals from various disciplines are essential to provide காம்ப்ரிஹென்சிவ் கேர் அண்ட் சப்போர்ட் டு வல்னரபிள் சில்ட்ரன். ஸோ இவங்களுக்கு மத்தியில் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மத்தியில். ஸோ தட் அவங்களால வந்து இணைந்து எசென்ஷியலாக செயல்பட முடியும், கட்டாயமாக செயல்பட முடியும். டு கிவ் கேர் அண்ட் சப்போர்ட் யாருக்கு? வல்னரபிள் சில்ட்ரனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6th டாபிக், டீச்சர்ஸ் அஸ் மென்டார்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஃபார் என்ஷோரிங் தேர் பார்ட்டிசிபேஷன். டீச்சராக மாத்திரம் இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸ் டீச் பண்ணுறாமல் மென்டராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வைட்டல் ரோல் அஸ் மென்டார்ஸ் இன் என்ஷோரிங் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். ப்ரொடெக்ஷனுக்கும் அப்படி தான், பார்ட்டிசிபேஷனுக்கும் அப்படி தான். என்ஷோரிங் சில்ட்ரன்ஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ரெக்வயர்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் மல்டிஃபேசட்டட் அப்ரோச். இதுக்கு நம்ம மல்டிஃபேசட்டட் அப்ரோச் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சம் வேஸ், அதுக்கெல்லாம் சில வேஸ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ஃபேசட்டட் வேஸில். பில்டிங் ட்ரஸ்ட், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ண சில்ட்ரனுக்கு மத்தியில். க்ரியேட்டிங் அ சேஃப் என்விரான்மெண்ட், அதே மாதிரி ஒரு சேஃபான என்விரான்மெண்ட். அந்த குழந்தைங்க ஜாலியாக சிரிச்சுட்டு விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது அந்த என்விரான்மெண்ட் எவ்வளோ சேஃபாக இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஒரு பையன் போய் இன்னொரு பையனை அடிக்கும் போது அது சேஃபான என்விரான்மெண்ட் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சேஃபான என்விரான்மெண்ட்டை கொடுக்குறோம். டீச்சர்ஸ் கேன் எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் தியர் ஸ்டூடெண்ட்ஸ் பை கிரியேட்டிங் அ சேஃப் அண்ட் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். ஸோ எல்லாருக்கும் எல்லாமே உரிமைன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது எல்லா குழந்தைங்களும் வந்து சொல்ல முடியும். நல்லா படிக்கிற குழந்தை மட்டும்தான் இந்த பிரச்சனை நீங்கள் சொல்லி கொடுக்கறது எனக்கு புரியல அப்படின்னு கேட்க முடியும். முன்னாடிலாம் நல்லா படிக்காத குழந்தை கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் சைல்ட் சென்டர் டீச்சிங் கொண்டு வந்தாங்க. அப்போ எந்த குழந்தைக்கு புரியலையோ அந்த குழந்தை கேட்குற அளவுக்கான ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்கணும். அப்போ நம்பிக்கையை கொடுக்கணும். ஒரு டீச்சர்கிட்ட கேட்டால் அவங்கள்ட்ட பதில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி மிச்ச விஷயங்களையும். திஸ் இன்க்ளூட்ஸ் ட்ரீட்டிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும், நல்லா படிக்கிற குழந்தைய பயங்கரமாக ரெஸ்பெக்டாக கொடுத்து நல்லா படிக்காத குழந்தைய ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துகிறது வந்து நல்லதில்லை. ஆக்டிவ்லி லிசனிங் டு தேர் கன்சர்ன்ஸ். எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையோட கன்சர்ன் என்ன அதை நம்ம லிசன் பண்ணணும். ஃபோஸ்டிங் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். ஓகே, ஸோ நம்ம வலியுறுத்தணும், இதுதான் உங்களுடைய பிலாங்கிங் அப்படின்னு சொல்லி. ஓகே, என்கரேஜிங் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ணும். குழந்தைங்களும் லேர்னிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது தானே டீச்சிங் லேர்னிங்கில் படிச்சிங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. பை ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தேம் டு என்கேஜ் இன் கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ஸ். ஒரு கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சுன்னா எல்லா குழந்தையையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ அவங்களோட ஒப்பீனியன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காகவும் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அவங்கள நம்ம இன்வால்வ் பண்ண விடணும், என்கரேஜ் பண்ணணும். திஸ் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் டெவலப் அ சென்ஸ் ஆஃப் ஏஜென்சி, ஓனர்ஷிப். ஸோ அவங்களே ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. இதுக்கு நான் தான் பொறுப்பு, இதை நான் தான் பண்ணணும், இதை நான் கிளியராக பண்ணுவேன் அப்படின்னு எடுத்து லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவங்களுக்கு வளரும் இதனால். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டிங் இன்க்ளூஷன் ஈக்குவாலிட்டி. எல்லாரும் எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் எல்லாரும் சமன்றதையும் சொல்கிறது தான் inclusion and equality. Teachers can create a classroom environment that celebrates diversity. ஸோ ஒரு எல்லா பலதரப்பட்ட மக்கள் தான் இருப்பாங்க இல்லையா. ஒரு விரல் நம்மளோட இன்னொரு விரல் மாதிரி இல்லை. அதுவே சேமாக இல்லாத போது எல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணுங்கிறது வந்து இம்பாசிபிள். ஒரு குழந்தை டான்ஸில் நல்லா வருவாங்க, இன்னொரு குழந்தை ஸ்பீச்சில் நல்லா கொடுப்பாங்க, இன்னொரு குழந்தை இன்டர்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ டைவர்சிட்டி இருக்குது கிளாஸ் ரூம்ஸில். ரெஸ்பெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் என்ஷோர்ஸ் தட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் வேல்யூட் அண்ட் இன்க்ளூடட். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்டால் எல்லா குழந்தைங்களும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க, ஒரு குழந்தைங்க நல்லா ஆன்சர் பண்ண மாட்டாங்க. பட் அந்த குழந்தைங்க வந்து இன்டைரக்டாக நம்ம வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணணும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டே தவிர அவங்கள வேலிடாக ஃபீல் பண்ண வைக்கணும். ஓகே, நானும் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னோம், ஓகே நீங்கள் எல்லோரும்
ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிங்க, அதையே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், தப்போ கரெக்டோ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். தி கேன் அட்ரஸ் பயசஸ். ஸோ எதான ஒரு பார்ஷாலிட்டி பார்த்தாங்க, பயஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணணும். அது மாதிரி சேலஞ்ச் ஸ்டீரியோ டைப்ஸ் அண்ட் என்கரேஜ் எம்பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டீரியோ டைப்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த கேர்ள் தானே நீ இந்த இந்த கிளாஸ் ரூமை பெருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ என்கரேஜ் எம்பத்தியை என்கரேஜ் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ரெகக்னைசிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு இண்டிவிஜுவல் நீட்ஸ். ஒரு இண்டிவிஜுவலோட நீட்ஸ் என்ன அதை ரெகக்னைஸ் பண்ணுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஓகே, உனக்கு இந்த தேவை இருக்குன்னு நீ சொன்னியா, அதுக்கு என்ன நான் செய்கிறது, அது ரெஸ்பாண்ட், அது ரொம்ப முக்கியம். Teachers should be attentive to the unique needs of each student. They can adapt their teaching strategies, materials and assessment to accommodate diverse learning styles and abilities. And ஒரு குழந்தை ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆன்சர் சொல்லிடுவாங்க. ஒரு குழந்தைக்கு நடுவில் சொல்லும் போது புரிஞ்சிடும், இன்னொரு குழந்தைக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாலும் புரியாது. ஸோ அங்கே டைவர்சிட்டி இருக்குது. ஸோ இந்த அப்போது ஒரு டீச்சர் வந்து இந்த 3 levels ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தகுந்த மாதிரி அவங்க டீச் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்படி டீச் பண்ணுவீங்க, அவங்க என்ன டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவீங்க, மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணுவீங்க, புரியாத குழந்தைக்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, டீச்சிங் எய்ட்ஸ் நீங்கள் செய்யும் போது இந்த குழந்தைங்களை நீங்கள் வந்து வச்சுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீச்சிங் எய்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அது மாதிரி அசஸ்மெண்ட்டு டு அக்காமடேட் டைவர்ஸ் லேர்னிங் ஸ்டைல்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் மாதிரி அவங்களுடைய டைவர்ஸ் லேர்னிங் ஸ்டைல்ஸ் என்ன அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடத்தும். பை ப்ரொவைடிங் பர்சனலைஸ்டு சப்போர்ட், டீச்சர்ஸ் ஹெல்ப் ensure that all children can participate fully in the learning process. ஸோ எல்லா குழந்தைங்களும் எல்லா லேர்னிங் ப்ராசஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களான்றதை உறுதி செய்துக்கணும். அடுத்தது, டீச்சிங் லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் பிஹேவியர்ஸ். லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரொடக்டிவ் பிஹேவியர்ஸும் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறோம். அதனால தான் குரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள. ஸோ டீச்சர்ஸ் கேன் இன்கார்பரேட் லெசன்ஸ் ஆன் லைஃப் ஸ்கில்ஸ் சச் அஸ் பர்சனல் சேஃப்டி. முதல்ல நீ பாதுகாக்கிறது எப்படிங்கிறத நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். செல்ஃப் அட்வொகேசி, உங்களுக்காக நீங்கள் போராடணும். பவுண்ட்ரி செட்டிங், உங்களுக்கு என்ன பவுண்ட்ரியோ அதுக்குள்ளே இருக்கணும். இன்டு தியர் கரிக்குலம். ஓகே, தீஸ் ஸ்கில்ஸ் ஹெல்ப் எம்பவர் சில்ட்ரன் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் அண்ட் மேக் இன்ஃபார்ம்ட் டெசிஷன்ஸ் ப்ரொமோட்டிங் தேர் ஓவரால் வெல்பீயிங் அண்ட் சேஃப்டி. ஸோ இதெல்லாமே ஒரு குழந்தைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், அவங்களோட டெசிஷன்ஸ் அவங்க மேக் பண்ணுறதுக்காகவும், அவங்க ஓவரால் வெல்பீயிங்கை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும், சேஃப்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபையிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் கன்சர்ன்ஸ். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு எல்லாத்துலேயும் அதை சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் ஆர் த ஃபஸ்ட் ஒன் இல்லையா, நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம். சைன்ஸ் ஆஃப் அப்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்லெக்ட் ஏதாவது நடந்துச்சு, இல்லை அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹார்ம்ஸ் எதுலையாவது சில்ட்ரன் வந்து அஃபெக்ட் ஆயிருந்தாங்க, அவங்களோட லைஃப்ஸில் நடக்குதுன்னா அதை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறது டீச்சர் தான். இட் இஸ் எசென்ஷியல் தட் டீச்சர்ஸ் ரிசீவ் ட்ரைனிங் ஆன் ரெக்கக்னைஸ். ஸோ டீச்சர்ஸ் வந்து அதுக்காக ட்ரைனிங் எடுத்திருக்காங்களா, அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அந்த கன்சர்ன்ஸ்க்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க கட்டாயம் எடுத்தே ஆகணுங்கிறது சொல்கிறாங்க. தே ஷுட் நோ த அப்ராப்ரியேட் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் ரிப்போர்ட்டிங். ஸோ யார்கிட்ட இந்த மாதிரி அப்யூஸ் நடந்துச்சுன்னா யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணுன்ற அந்த ப்ராப்பர் சேனல் அவங்களுக்கு தெரியணும். யார்கிட்ட இருந்தால் நம்ம சொல்லணும், ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது. டு சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ் ஆர் ரெலவெண்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறது யாருக்கிட்டன்னு தெரியணும். ஸோ சைல்ட் ஹெல்ப்லைன்லாம் நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது மாதிரி கொலாபரேஷன் வித் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸோடையும் பேரண்ட்ஸோடையும் நம்ம எப்பொழுதுமே கொலாபரேட் பண்ணி நடத்தலாம். டு என்ஷோர் த பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். ஸோ குழந்தைகளுடைய பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கும்போது நம்ம அதை இன்ஃபார்ம் பண்ணுறது, அவங்களுடைய பாதுகாப்பு வீட்லேயோ இல்லை வெளியிலையோ ஸ்ட்ரீட்ஸ்லேயோ அவங்களுக்கு இதாகும்போது இவங்க கூட கொலாபரேட் பண்ணி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாமோ அதை நடக்கலாம்.
ஓப்பன் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் கேன் பி எஸ்டாப்ளிஷ் டு ஷேர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஈஸியாக முன்னாடிலாம் ஒரு பாக்ஸ் மாதிரி வைப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது மனு இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் கிட்ட சொல்ல முடியல, வேறு யார்ட்டையும் சொல்ல முடியல, பட் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் அதை சால்வ் பண்ண பார்க்கலாம். ஒர்க் டுகெதர் டு கிரியேட் அ சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட். ஸோ நீங்கள் இணைந்து அந்த ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டை அந்த சைல்டுக்கு கொடுக்கலாம், அந்த சைல்டோட நீட் என்னன்றதை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூயிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். டீச்சர்ஸ் ஷுட் என்கரேஜ் இன் ஆன்கோயிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் டு என்ஹான்ஸ் தேர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இன் சைல்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ டீச்சர்ஸ் வந்து இதுக்கு நம்மளை எக்யூப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதில் நமக்கு நாலேஜ் வேணும், இது ஃபஸ்ட்டு இதோட சயின்ஸ் என்னன்றதே நமக்கு தெரியல. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் எடுப்பாங்களா ஒரு சைல்டுன்றதே நமக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். அதை எப்படி நம்ம அந்த குழந்தைய அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுன்றதுக்கு ஸ்கில்ஸ் நமக்கு தேவை, இன்க்ளூஷன் தேவை. ஸோ ப்ரொடெக்ஷனுக்கு ஃபோஸ்டரிங் சில்ட்ரன்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஒரு குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்குன்னா அந்த குழந்தை ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணலை, ஸோ அந்த குழந்தை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, ஹெல்ப்ஸ் தெம் ஸ்டே அப்டேட்டட் ஆன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் அப்ரோச்சஸ். ஸோ டீச்சர்ஸ் வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் கற்றுக்கணும், இந்த குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறது, இந்த குழந்தைங்களுக்கு எப்படி சேஃபான என்விரான்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம நாலேஜபிளாக இருக்கணும். அஷ்யூமிங் த ரோல் ஆஃப் மென்டர்ஸ், டீச்சர்ஸ் கேன் எம்பவர் சில்ட்ரன், promote their active participation. இதை நீங்கள் கன்க்ளூஷனாக எழுதிக்கலாம். create a protective and nurturing environment that supports their overall development and well-being. ஸோ as a mentor-ஆக நீங்கள் என்ன மாதிரி அந்த குழந்தைய கூட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் கன்க்ளூஷனாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் டிசிப்ளின் டெக்னிக்ஸ் ஃபார் த டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான டிசிப்ளின் டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா, இஸ் an approach to parenting and behavior management that focuses on teaching and guiding children using positive and respectful techniques rather than relying on punishment or coins. See, actually ஒரு பாசிட்டிவான குழந்தைங்களை வந்து திட்டி மிரட்டி ஒடுக்கி வற்புறுத்தி செய்ய வைக்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய வைக்கிறது, பனிஷ் பண்ணுறது, அப்படி நம்ம பண்ணாமல் அந்த குழந்தைய ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லித்தரணும். ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் அ மெம்பராக அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கைட் பண்ணணும், டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும், கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா டீச்சரை தான் மேம்னு யாருமே கூப்பிட்றதில்ல. எஸ் ப்ளீஸ் டெல் மீ அப்படி தான் கேட்குறாங்க. எஸ் மேம் ப்ளீஸ் டெல் மீ அப்படி கூட கேட்குறதில்ல. ஸோ அப்போ டீச்சருக்கும் ரெஸ்பெக்ட் வேணுன்றதுனால அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அடுத்தது எம்பத்தி வேணும், டீச்சிங் டிசிப்ளின் வேணும். ஸோ இது எல்லாமே இதை பேஸ் பண்ணியிருக்கு பிரின்சிபல்ஸ். த கோல் ஆஃப் பாசிட்டிவ் டிசிப்ளின் இஸ் டு ஃபோஸ்டர் ஹெல்த்தி டெவலப்மெண்ட். ஸோ ஹெல்த்தியான டெவலப்மெண்ட்டை ஃபோஸ்டர் பண்ணுறதுக்காக வலியுறுத்துறதுக்காக தான் இந்த பாசிட்டிவ் டிசிப்ளின். build a strong relationships. ஓகே, ஒரு ஹெல்த்தி டெவலப்மெண்ட் வேணும், build a strong relationship, promote positive behavior in children. ஸோ பாசிட்டிவ் பிஹேவியரை நம்ம ப்ரொமோட் பண்ணும். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னும் போது என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவ் டிசிப்ளின், இது எல்லாமே கீ ஃபீச்சர்ஸ் ஆர் கீ பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸாக. பாசிட்டிவ் டிசிப்ளின்ஸ் எம்ஃபசைசஸ் ட்ரீட்டிங் சில்ட்ரன் வித் ரெஸ்பெக்ட், அக்னாலஜிங் தேர் ஃபீலிங்ஸ். அவங்க ஃபீலிங்ஸ் அக்னாலேஜ் பண்ணணும், அவங்க தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் வரும், அவங்களுக்கும் அழுக வரும், அவங்களாலே சிரிக்கலாம், அவங்களுக்கு அதோடைய உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும். இட் ரெக்கக்னைஸ் தட் ரெஸ்பெக்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் பில்டிங் அ ஹெல்த்தி பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ டீச்சர் சைல்டு மட்டும் இல்லை, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு டீச்சராக நீங்கள் ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்க்கு இது தேவை. அதே மாதிரி பேரண்ட்டும் சைல்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ் நமக்கு இருக்கணும். செட்டிங் கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தெம். கிளியர் ரூல்ஸ் ஆர் கைட்லைன்ஸ். இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலர்ஸ், கிளாஸ் ரூம் ரூல்ஸ்னு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் ரூல்ஸ்னு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, டைமுக்கு ஸ்கூலுக்கு வராங்களா, அப்புறம் வந்து அவங்களோட நோட் புக்ஸ் வந்து நீட்டாக வச்சுருக்காங்களா,
கிளென்லினஸ், அவங்களோட பிளேஸ் அவங்க டைடியாக இருக்கா, இதெல்லாம் ஒரு சர்டன் ரூல்ஸ் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கிளாஸ் ரூம் ரூல்ஸ் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸே சேர்ந்து அந்த ரூல்ஸை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு இதுதான் ரூல்ஸை நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் அந்த பிஹேவியரல் மார்க்ஸ் கூட இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியர் ரூல்ஸ் அண்ட் கைடன்ஸ் ஆர் கம்யூனிகேட்டட் இன் அ பாசிட்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் மேனர், ensuring that children know the limits and consequences of their actions. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை நீங்கள் வயலேட் பண்ணக்கூடாது, இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறத ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் நம்ம அதை சொல்லும்போது அந்த குழந்தைங்க அதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நம்ம பாசிட்டிவாக கொடுக்கணும். ஓகே, பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்றது என்கரேஜ் பண்ணுறது, அவங்கள ப்ரைஸ் பண்ணுறது, வாவ் சூப்பர் சொல்கிறது, வேர்பல் ப்ரைஸ், என்கரேஜ்மெண்ட், ரிவார்ட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் கேன் பி யூஸ் டு ரீஇன்ஃபோர்ஸ் பாசிட்டிவ் பிஹேவியர். ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் பிஹேவியர்ஸை அவங்களுக்கு திரும்ப திரும்ப அதை பண்ண வைக்கும். ஓகே, எனக்கு வந்து ரிவார்ட் வேணும், எனக்கு வந்து அந்த நம்ம ரிவார்டில் கூட படிச்சுட்டு போகல. ஸோ ஒரு ரிவார்ட் கொடுக்கும்போது அதை செய்வாங்க, ரிவார்ட் கிடைக்காத போது அதை செய்ய மாட்டாங்க. ஸோ வெரி குட், சூப்பர் அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அதை மட்டும் அவங்க ரிப்பீட்டடாக செய்வாங்க. ஸோ பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னால் அதுதான். natural consequences, allowing children to experience the natural consequences of their actions. ஸோ அவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்கும், இதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். படிக்காமல் இருந்தீங்கன்னா நீ ஃபெயில் ஆவ, நல்லா படித்தேன்னா உனக்கு மார்க்கு கிடைக்குங்கிறது நேச்சர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு ரேதர் தேன் இம்போசிங் ஆர்பிட்ரரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக பாசிட்டிவ் டிசிப்ளின் தான் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடைரக்ஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, when children engage in undesirable behavior, positive discipline techniques often involve redirecting their attention or providing alternative activities. அப்புறம் ரீடைரக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. வென் சில்ட்ரன் எங்கேஜ் இன் ஒரு தேவையில்லாத பிஹேவியரில் எங்கேஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது நம்ம ஒரு பாசிட்டிவ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்கள, அதான் நம்ம குழந்தை வந்து இங்கே போய் அதை போய் எடுத்து பிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அடிக்காமல் அந்த குழந்தைய டைவர்ட் பண்ணி விட்டுட்டோம், வேறு ஆக்டிவிட்டி பண்ண வச்சுட்டோன்னா அந்த குழந்தை அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண சொல்கிறாங்க. டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்போ அவங்களுடைய இது வந்து மாறிடும். ஸோ பனிஷ்மெண்ட் கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஏன் பண்ணக்கூடாது, இன்னும் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. எனக்கு ஒரு குழந்தை தெரியும், அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு மூடியை வந்து மூடாமல் விட்டதுக்காக அடிச்சிருக்காங்க, நல்லா அடிச்சிருக்காங்க, அதுவும் விளக்க மாதிரி அடிச்சிருக்காங்க அந்த பையனை. அப்போ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த மூடியை ஏன் வந்து நான் மூடணும், அதனால் நான் மூடவே மாட்டேன்ற பிஹேவியரை கடைசி வரைக்கும் சைல்டாக இருந்து அடல்ட்டாக இருந்து அப்புறம் ஓல்டேஜ் வர வரைக்குமே அந்த பிஹேவியர் அப்படியே இருந்துச்சான். ஸோ நம்ம பாசிட்டிவ் பிஹேவியர் அப்போ நம்ம டைவர்ட் பண்ணி அந்த குழந்தைய மாற்றிருந்தோன்னா அந்த குழந்தைக்கு அந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கொலாபரேஷன். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த குழந்தை ப்ராப்ளமை சால்வ் பண்ண தெரியணும், டெசிஷன் மேக் பண்ண தெரியணும், என்கரேஜிங் தெம் டு பார்ட்டிசிபேட் இன் ஃபைண்டிங் சொல்யூஷன். நீயே ஃபைண்ட் பண்ண சொல்யூஷனை, உனக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ தட் அவங்க என்ன பண்ணுவாங்க, க்ரிட்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க. அட்டானமி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அப்போ அதை பற்றி சர்ச் பண்ணுவாங்க, கொலாபரேட் பண்ணுவாங்க, அப்போ ரிசால்வ் பண்ணுவாங்க அந்த ப்ராப்ளம்னு. Time is a technique where a caregiver provides a calm and supportive environment for a child to reflect on their behavior and ஒரு காமான என்விரான்மெண்ட்டை கொடுத்து நீயே யோசி, உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ என்ன செஞ்சேன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறது. இட் இன்வால்வ் சிட்டிங் டுகெதர், ஒன்றா உட்காந்து பேசுகிறது, அப்போ அமைதியான ஒரு சுச்சுவேஷனை கொடுக்குறது. டிஸ்கஸிங் த இஷ்யூ, ஹெல்பிங் த சைல்ட் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்பிரஸ் தேர் ஃபீலிங். ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு ஒரு குழந்தை காப்பி அடிச்சுன்னா அந்த குழந்தைய தனியாக கூட்டிகிட்டு போய் ஏன் படிக்கலை என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த குழந்தை அது தப்பு, நம்ம படிக்கணும் அப்படின்னு வருவாங்க. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் டிசிப்ளின் எம்ஃபசைசஸ் ஓப்பன் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன்றது எஃபெக்டிவாக இருக்கணும். இட் இன்வால்வ்ஸ் ஆக்டிவ் லிசனிங் யூஸிங் ஏஜ் அப்ராப்ரியேட் லாங்குவேஜில் நம்ம பேசணும். ஓகே, இந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி இந்த ஏஜில் உள்ள குழந்தைக்கு எப்படி பேசணுமோ அப்படி தான் பேச முடியும். அதுக்கு மீறி நீங்கள் பேசக்கூடாது, அதுக்கு கீழேயும் நீங்கள் பேசக்கூடாது. ஸோ திஸ் ப்ரமோட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எம்பத்தி அண்ட் ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ் சில்ட்ரன். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது
ஒரு கனெக்ஷன்ஸை கொண்டு வரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரும். ஸோ அதை ப்ரொமோட் பண்ணணும் நீங்கள் அப்போது. இப்போ மாடலிங் பாசிட்டிவ் பிஹேவியர். Parents and caregivers play a crucial role in modeling positive behavior for children. So யார் இதில் இருக்கான்னு பார்த்தா parents and caregivers. By demonstrating respectful and considerate behavior, children learn emulate these qualities. So ஒரு குழந்தைக்கு ஒரு கேர்கிவர், ஒரு பேரண்ட் தான் வந்து ரோல் மாடல். அவங்க எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவாக சில்ட்ரனும் அதுலேருந்து லேர்ன் பண்ணி அந்த குவாலிட்டிஸை வளர்த்துக்குவாங்க. கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி. ஸோ இதில் எல்லா இடத்துலையும் கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாசிட்டிவ் டிசிப்ளினில் கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும். ஓகே, இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம், இதுதான் நடக்கணும், இதில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயே அந்த கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருந்தால் தான் அதோடைய பாடி வந்து ரெடியூஸ் ஆகும். கான்சிக்வன்சஸ், இந்த மாதிரி நீ பண்ணினா இதில் இந்த இதை நீ ஃபேஸ் பண்ணணும், இதுதான் உன்னோட பவுண்ட்ரி அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும். ப்ரெடிக்டபிலிட்டி ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் தியர் ஆக்ஷன்ஸ். நீ என்ன ஆக்ஷன் பண்ணாலும் இதுதான் நடக்க போகுது, அம்மா வந்து இந்த கீழே போட்டால் அம்மா அடிப்பாங்கன்றது அந்த குழந்தைக்கு தெரியும். ஸோ தெரியும் போது அந்த குழந்தை அதை செய்யாது. ஸோ என்ன, எவ்ரி ஆக்ஷன் தெர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது மாதிரி தான் பில்ட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ அப்போ இது வந்து ஓகே, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்றது அந்த குழந்தைக்கு தெரியும். பாசிட்டிவ் டிசிப்ளின் டெக்னிக்ஸ் எய்ம் டு கிரியேட் அ நர்ச்சரிங் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் என்விரான்மெண்ட் தட் ஃபோஸ்டர்ஸ் சில்ட்ரன்ஸ் எமோஷனல் வெல்பீயிங். ஸோ இந்த பாசிட்டிவ் டெக்னிக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் டிசிப்ளின், ஒரு வெல்பீயிங்காக இது வந்து ரொம்ப பயன்படுது. கொலாபரேட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் அப்ரோச் இது பண்ணுது. இது கன்க்ளூஷனாக நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சது. ஸ்கில்ஸ் ஃபார் செலிப்ரேட்டிங் சைல்ட்ஸ் ரைட்ஸ். இது சைல்ட் ரைட்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஸ்கில்ஸ் தேவையா? ஓகே, ஸோ இட் requires a range of skills and competencies to ensure that children's rights are upheld and promoted. ஓகே, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்ன்ற இவ்வளோ உரிமைகள்லாம் இருக்குன்ற நாலேஜ் முதல்ல வேணும், அறிவு முதல்ல வேணும். Acquire a solid understanding of child rights as outlined in international conventions such as UNCRC எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் பற்றின அவுட்லைனை வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஃபெமிலரைஸ் யுவர் செல்ஃப் வித் த ஸ்பெசிஃபிக் ரைட்ஸ். உங்களுக்கு இந்தந்த உரிமைகள்லாம் இருக்குன்றதுல நீங்கள் ஃபெமிலரைஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து அதை சில்ட்ரனுக்கு அப்ளை பண்ண முடியும். சில்ட்ரனும் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. Principles that apply to children and their implications for their well-being and development. அவங்களோட நலவாழ்வுக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்கும் இது பெரிதும் உறுதுணையாக இருக்கும். அட்வகசி அண்ட் கம்யூனிகேஷன். அட்வகசி அப்படின்னும் போது, நீங்களே உங்களுக்காக வக்காலத்துவாங்கலைன்னா மற்றவங்க யாரும் வக்காலத்துவாங்க, உங்களுக்கு நீங்களே வாதாடலைன்னா மற்றவங்க யாருக்காக வாதாடுறாங்கன்ற மாதிரி தான் இது. Develop strong advocacy and communication skills to effectively promote defend children rights. ஸோ சில்ட்ரன் ரைட்ஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இல்லை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும் இது நமக்கு தேவை. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. குழந்தைய 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணலாம், யார் சொன்னது, இது எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லலாம் இது சட்டத்தில் இடம் இல்லைன்னு டிஃபெண்ட் பண்ணலாம். This includes the ability to articulate the importance of child rights, raise awareness, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் முக்கியத்துவத்துக்காகவும் குழந்தையுடைய உரிமைகளினுடைய முக்கியத்துவத்துக்காகவும் என்கேஜ் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், டீச்சர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கள இங்கே இது பண்ணுறதுக்காக பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிஸ் தட் அப்போல் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ். ஓகே, ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் நம்மளுக்காகவே வழக்காட முடியும். எம்பத்தி அண்ட் ஆக்டிவ் லிசனிங். ஸோ கல்டிவேட் எம்பத்தி கல்டிவேட் பண்ணுங்கள். ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து பரிதாபப்படுற மாதிரியான இதை நீங்கள் கொண்டு வாங்க. ஆக்டிவாக லிசன் பண்ணுற ஸ்கில்ஸ் வேணும் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் டு சில்ட்ரன்ஸ் நீட்ஸ், கன்சர்ன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ ஆக்டிவாக லிசன் பண்ணுங்கள். என்ன தேவை அந்த குழந்தைக்கு, என்ன கன்சர்ன், எக்ஸ்பீரியன்சஸ், ஏதாவது அனுபவங்கள் அந்த குழந்தைக்கு நடந்ததா என்னன்னு நம்ம கேட்கணும். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள். ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் நமக்கு தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் சில்ட்ரனோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். creating safe space for them to express themselves and participate in decision making. ஸோ ஒரு சேஃபான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். திரும்பி அதே பாயிண்ட்ஸே தான் வருது. அதனால் நீங்கள் ஹெட்டிங் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் அதே தான் எழுதிக்கலாம். சைல்ட் பார்ட்டிசிபேஷன் தேவை. சைல்டை எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். Encourage and facilitate meaningful child participation. Okay, fosters environments where children are encouraged in expressing their opinions, contribute to decision making process. Okay, opinions சொல்ல வைக்கணும், decision மேக் பண்ண வைக்கணும், ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், promote their rights.
and ensure that their voices are heard and valued. அவங்களுடைய வாய்ஸும் கேட்கப்படுது அப்படிங்கிறது, அவங்கள வேல்யூ பண்ணுறீங்க, மதிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கணும். அந்த சைல்ட் பார்ட்டிசிபேஷனில் அது இருக்கணும். அடுத்தது கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி அண்ட் இன்க்ளூஷன். கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ரெகக்னைஸ் அண்ட் ரெஸ்பெக்ட், அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட இதை அவங்க மதிக்கணும். நீங்கள் இந்த கல்ச்சரை, ஐடென்டிட்டிஸ் ஆஃப் சில்ட்ரன், இதெல்லாம் அவங்களுடைய ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். டெவலப் கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி டு அட்ரஸ் எனி கல்ச்சுரல் பயசஸ் ஆர் பேரியர்ஸ். கல்ச்சுரல் பயசஸ் பேரியர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தட் மே அஃபெக்ட் த ரியலைசேஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். அது வந்து சைல்ட் ரைட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா பயஸ்டாக இருப்பாங்க. இந்த கல்ச்சரில் உள்ளவங்க இதை பண்ணலாம், இந்த கல்ச்சரில் உள்ளவங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தடைகளையும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரொமோட் இன்க்ளூசிவ், எல்லாரும் எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணும், எல்லாருக்கும் எல்லாமே உரிமைகளும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, ஒரு ரவுடியோட பையன் வந்து படிப்பான், அவனுக்கு பார்த்தா சாப்பாடு கொடுப்பாங்க, ஃபேன் போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்பெஷலாக அவனுக்கு கவனிக்கப்படும். அப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ இது என்ன ஆகுது, பயாஸ்டாக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேரியர்ஸ் இருக்குது, படிக்க வராமல் இருக்கிறதுக்கு தடைகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கணும். ப்ராக்டிசஸ் தட் என்ஷூர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களா ரிகார்ட்லெஸ் ஆஃப் தியர் பேக்ரவுண்ட், அவங்க பேக்ரவுண்டை பார்க்காம அவங்கள மதிக்கிறீங்களா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். கொலாபரேஷன் அண்ட் நெட்வொர்க். கொலாபரேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங்னா எல்லாரோடையும் நீங்கள் கொலாபரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஏஜென்சிஸோட கொலாபரேட் பண்ணணும். அடுத்தது கொலாபரேஷன் வித் என்ஜிஓஸ், கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸ், பேரண்ட் சில்ட்ரன் தெம்செல்ஸ். ஸோ இது எல்லாரோடையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவங்க தான், கவர்மெண்ட்டு தான், என்ஜிஓஸ் தான், இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைய அந்த இதுலேருந்து நமக்கு விடுதலை ஆக்கி தருவாங்க. அவங்கள ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறையா கொண்டு போவாங்க. அது மாதிரி ஸோ அவங்களால சோஷியலைஸ் ஆக்க முடியும் அந்த குழந்தைய ஈஸியாக. ஸோ எங்கேஜ் இன் நெட்வொர்க்கிங் அண்ட் கோஆர்டினேஷன் டு மேக்ஸிமைஸ் த இம்பேக்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு அப்ஹெல்ட் அண்ட் செலிப்ரேட் சைல்ட் ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப எந்த இம்பேக்டாக இருந்தாலும் நம்மளால் அதை செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எடுகேஷன் அண்ட் எல்லாத்துக்குமே எடுகேஷன் ட்ரைனிங் தேவை. எல்லாருக்கும் இதை பற்றின நாலேஜ் தேவை. ஓகே, கண்டினியூஸ்லி அப்டேட் யுவர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். கண்டினியூஸாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை. ஃபோன் அப்டேட் பண்ணுற மாதிரி த்ரூ எடுகேஷன் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலேட்டட் டு சைல்ட் ரைட்ஸ் பற்றி எந்த ப்ரோக்ராம்ஸ் நடந்தாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்க சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸாக இருந்தால். Stay informed about current research, best practices and emerging issues in the field of child rights to ensure your approach remains relevant-ஆக இருக்கா, எஃபெக்டிவாக இருக்கான்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஓகே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம செய்யலாம், அப்போ இந்த குழந்தை சீக்கிரமாக வந்து அதுலேருந்து வந்துடுவாங்க. அப்போது எமர்ஜிங் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ரிலவெண்ட்டான ஒரு இது கிடைக்கும். அப்படின்னு அப்ரோச் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன், எல்லாத்துலேயுமே நம்ம மானிட்டர் பண்ணி இவாலுவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, டெவலப் ஸ்கில்ஸ் இன் மானிட்டரிங் அண்ட் இவாலுவேட்டிங் ப்ரோக்ராம்ஸ். இப்போ ரோபோட் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம உள்ளே போகும்போது மால்ஸில் ஸ்கேன் பண்ணுது, நம்மக்கிட்ட ஏதாவது பொருளை எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த பார்கோட் இருந்துச்சுன்னா அது உடனே அலாம் அடிக்கிறது இல்லையா. ஸோ அது மாதிரி தான். ஸோ இனிஷியேட்டிவ்ஸ் ரிலேட்டட் டு சைல்ட் ரைட்ஸ்க்கு தகுந்த இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுக்கணும். திஸ் இன்வால்வ்ஸ் செட்டிங் கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு கிளியர் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம செட் பண்ணணும். கலெக்டிங் அண்டு அனலைசிங் டேட்டா. ஸோ இதுக்கு எப்படி நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். The findings to make informed decisions and improve strategies for celebrating child rights. ஸோ இதுக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறது, எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தேவை டு செலிப்ரேட் த சைல்ட் ரைட்ஸ். ஓகே, பை டெவலப்பிங் தீஸ் ஸ்கில்ஸ், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வளர்க்கும் போது டீச்சர்ஸ் கேன் எஃபெக்டிவ்லி ப்ரொமோட், ப்ரொடெக்ட் அண்ட் செலிப்ரேட் சைல்ட் ரைட்ஸ். இதெல்லாம் நம்ம எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணால் நம்மளால் child rights celebrate பண்ண முடியும். contributing to the well-being and development of children worldwide. ஸோ வேர்ல்ட் வைட் நம்ம இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம்.
திஸ் இஸ் த டியூட்டி ஆஃப் டீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இதோட யூனிட் 5 முடிஞ்சிச்சு. சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஓவர்.